அனைவருக்கும் அன்பிற்கினிய மாலை வணக்கங்கள். 1 மில்லியன் வியூஸ் பட்டிமன்றம் நடத்தும் மற்றுமொரு பட்டிமன்ற நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். எப்போதுமே நாம நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகள் எப்பொழுதுமே ஸ்பெஷல் தான். ஏன் அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய இளைஞர்களும் இளம்பெண்களும் அட்டகாசம் பண்ணுவாங்க. அதுதான் எப்பவுமே நம்முடைய மிக சிறப்புக்கு முக்கிய காரணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்றைக்கும் அதே மாதிரியான இளைஞர்கள் இளம்பெண்களை கொண்டுதான் ஒரு அற்புதமான ஒரு பட்டிமன்றத்தை செய்ய போறோம். அந்த பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இளைஞர்களின் நேரத்தை அதிகம் திருடுவது ரீல்ஸா ரிலேஷன்ஷிப்பா, அதுதான் டாபிக். இந்த பட்டிமன்றத்திற்கான ஒரு ஒரு எடுத்துக்காட்டு இல்லைன்னா ஒரு வார்த்தை, கரெக்டான வார்த்தை சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, மணிமேகலையில ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை உண்டு. ஒட்டிய சமயத்து உருபொருள் எல்லாம் பட்டிமன்றத்து பாங்கறிந்து ஏறுமின் அப்படின்னு. அதாவது பழைய காலத்துல ஏராளமான சமய கருத்துக்களை எல்லாமே இரண்டு பக்கமா பிரிந்து நின்று அவருடைய கருத்துக்களை அவர்கள் பதிவிட்டு அதில் சிறந்த கருத்துக்களை எல்லாம் எடுத்துக்குவாங்களாம். அதுதான் பழைய பட்டிமன்றத்திற்கான மணிமேகலினுடைய வரலாறு. இன்றைக்கும் அதே பாணியில அதே சமயம் இன்றைய சமகால தலைப்புகளோடு நம்ம எல்லாருமே அணுகிட்டு இருக்கோம். அதுதான் நம்முடைய பட்டிமன்றத்தினுடைய சிறப்பு. இன்னைக்கு அதுல பார்க்க போறது ரீல்ஸா ரிலேஷன்ஷிப்பா, எங்க நாம அதிகம் செலவிடுறோம் அப்படிங்கிறது தான். ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். ஆஹ், 2 நாளைக்கு முன்னாடி என்னுடைய மனைவியினுடைய போன்ல ஒரு சின்ன ஒரு குரூப் கிரியேட் ஆயிருந்ததை பார்த்தேன். ஒரு வாட்ஸ்அப் குரூப். அதை கிரியேட் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய குழந்தையோட ஃப்ரெண்டு. அவங்களோட அம்மா மொபைல்ல இருந்து அவங்க ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை கிரியேட் பண்ணி அந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து அவங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 6 7 பேரை மட்டும் இணைச்சு அற்புதமாக ஒரு ரிலேஷன்ஷிப்பை ரெடி பண்ணியிருந்தாங்க. சமீபத்தில் அப்பப்போ பள்ளி ஆண்டு விழா, கல்லூரி, அஹ், அந்த ஸ்போர்ட்ஸ் டே இதெல்லாம் நடக்கிறதுனால அப்பப்போ அதில் உள்ள விஷயங்கள் எல்லாம் ரீல்ஸா போடுறதும் அதுல இப்போது வழக்கமாகி விட்டது. அப்போ இது நேரத்தை திருடுகிறதா இல்ல இது ரிலேஷன்ஷிப் தான் அதுதான் நேரத்தை திருடுதா அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் குழப்பமா தான் எனக்கே இருக்குது. அப்ப இதற்கு தெளிவாக பதில் சொல்வதற்காக இன்னைக்கு ஒரு தெரிந்த ஆளுமை நம்ம எல்லாருக்கும் வேணும். அப்படிங்கிறதுனாலதான் இன்னைக்கு நம்ம நடுவராக நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ராமசாமி ஐயா அவர்கள் நம்மளோடு கலந்துரையாடி கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு சாரை பத்தி ஒரு 2 வார்த்தைகள்ல சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பட்டிமன்றத்தை நாங்க ஆன்லைன்ல தொடங்கின நாளில் இருந்தே எங்களோடு இருந்து எங்களுக்கு உதவி செய்து வருகிறார்கள். ரொம்ப தங்கமான மனுஷன். ஒரு மல்டி பர்சனாலிட்டின்னு சொல்லலாம். இவங்க பார்க்காத இடத்துல இவங்களை நீங்க எங்கேயுமே பார்க்காம இருக்க முடியாது. இவர் ஒரு தேர்ந்த பயிற்சியாளர். முன்னாடி மெடிக்கல் ரெப்பா ஒர்க் பண்ணவங்க. அதே சமயத்துல இப்போ நம்மளுடைய பட்டிமன்ற நடுவர், இன்னும் புத்தக ஆய்வாளர், திறனாளர், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். நீங்க எங்க ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக் நடக்குன்னா அங்க சாரோட போட்டோ பார்க்கலாம். இப்படி எங்கேயுமே சாரோட முகத்தை நீங்க பார்க்காம இருக்கவே முடியாது. அந்த அளவிற்கு ஒரு தேர்ந்த ஒரு ஆளுமை. இன்னைக்கு அந்த ஆளுமை கிட்ட உங்க இளைஞர்களுடைய பஞ்சாயத்தை நம்ம ஒப்படைச்சுக்கிறோம். இனி மேற்கொண்டு இந்த தளம் நம்முடைய நடுவர் அவர்களுடையது. உங்களுடைய பஞ்சாயத்திற்கான முடிவு நல்ல முடிவாக அமையட்டும் என வாழ்த்தி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. சார் மியூட்ல இருக்கீங்க. நன்றி ஆண்டனி, ரொம்ப சிறப்பா இந்த ஒரு அறிமுகத்தை கொடுத்துருக்கிறீங்க. நான் ஏற்கனவே குளிரூட்டப்பட்ட அறையில தான் இருக்கிறேன். அதனால நீங்க சொல்ல சொல்ல எனக்கு இன்னும் கொஞ்சம் அப்படியே ஜில்லுன்னு ஆயிடுச்சு. ஓகே. இந்த பட்டிமன்றத்தினுடைய தலைப்பே ரொம்ப வித்தியாசமான தலைப்பா தான் நான் பார்க்கிறேன். நேரத்தை திருடுவதில், ரொம்ப இளைஞர்களுடைய நேரத்தை திருடுவதில் பெரும்பங்கு வகிப்பது ரிலேஷன்ஷிப்பா ரீல்ஸா. அவர் வந்து ரீல்ஸா ரிலேஷன்ஷிப்பான்னு சொன்னார்ல, நான் இப்படி வச்சுக்கிறேன், ரிலேஷன்ஷிப்பா ரீல்ஸா அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல நான் பார்க்கணும்னு பார்க்குறேன். எனக்கு வந்து இந்த ரீல்ஸ்ல நானும் ஆக்சுவலா பார்க்குறேன், சில விஷயங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அது இன்ஸ்டாகிராம்ல போடுறச்சே நிறைய இடங்கள்ல போய் ரீச் ஆகுதுங்கிறதும் நமக்கு தெரியுது. குறிப்பா சொல்லணும்னா, ஆம்பூர்ல என்னுடைய மருத்துவ ஒரு மெடிக்கலுடைய நண்பர், அவர் ஓனர், அவர் பேர் வந்து பாபுன்னு பேரு. ஆம்பூர் மெடிக்கல்ஸ்னு வச்சிருந்தாரு. அவங்க அப்பா காலத்துல இருந்து அந்த மெடிக்கல்ஸ் இருந்தது. நான் ரெகுலரா போவேன், பழக்கம். அவர் ரோட்டரி கிளப் மூலமாகவும் பழக்கம். இப்போ ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் தொடர்புல இருக்கும்.
இப்ப அவர் என்ன பண்றாருன்னா அவரோட கடையில இருக்கக்கூடிய விஷயங்களை, அதாவது கடையில வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிறத இப்ப ரீல்ஸா நிறைய போட ஆரம்பிச்சார். அதை நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சா அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது எப்படி வந்து பிபி வருது அப்படிங்கிறத பத்தி ஒரு தகவல் சொல்லி, இதுக்கு தீர்வு எங்க இருக்குங்கிறதையும் சொல்லி கனெக்ட் பண்ணி ரொம்ப வித்தியாசமா இந்த எலக்ட்ரானிக் ஐட்டத்தை ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா யூஸ் பண்ணார். அது மூலமா அவரை கேட்டேன், என்னங்க இப்ப பலன் கிடைக்குதுன்னு. அவர் சொல்றாரு, எனக்கு உறவுகள் பெருகுது அப்படிங்கிறார். அதாவது ரிலேஷன்ஷிப் பலப்படுத்துறதுக்கு நான் இதை பயன்படுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அது பார்க்கறச்சே அது கரெக்டா இருக்குமோன்னு தோணுச்சு. அது மட்டும் இல்ல, நான் இன்னும் சில விஷயங்கள் வச்சிருக்கிறேன் மனசுல. நான் அப்பப்ப பேசுறேன் அதை பத்தி பேசுறச்சே. இப்போ முதல்ல உறவுகள், அது எங்களோட இளைஞர்களோட நேரத்தை ரொம்ப திருடுறது வந்து உறவுகள் தான் அப்படிங்கிறத பேசுறதுக்கு கல்லூரி மாணவர் முகேஷ் பிஏ தமிழ் முடிச்சுட்டு தமிழ் படிச்சுட்டு இருக்கிறாரு, 2ஆம் ஆண்டு, நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல இருந்து. அந்த குமரி ஆனந்தன் வந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறாரு. தமிழுக்கு நிச்சயமா நிறைய விஷயங்கள் சொல்ல காத்துட்டு இருக்கிறாரு. அவரை உங்களுடைய பலத்த கரவொலிகளுக்குடைய அவரை அன்புடன் பேச அழைக்கிறேன். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிமிடம் 7. 6 நிமிடம் ஆன உடனே ஆகவே இல்லாட்டினா எனவேன்னு சொல்லுவேன். அதை கரெக்டா முடிச்சிடணும். இப்ப என்னோட லேப்டாப்ல 7:12 ஆகுதுங்க. உங்களுடைய நேரம் துவங்குகிறது. வாழ்த்துக்கள். தொடங்கட்டுமா சார்? பலமா. முத்து விளைகின்ற தென்னகத்தில் 3 கடல் சிங்கமிக்கும் அன்றும் இன்றும் இளமை மாறாத என் முத்தமிழே, முதற்தமிழே, மூற்று தமிழே, நற்றமிழே, நாடகத்தமிழே, நாட்டிய தமிழே, மானே மரகதமை, தேனே திகட்டாத திரவியமே, தாயே என் தமிழை, உனக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அவையில் ஆலமரம் போல் வீற்றிருக்கும் நடுவர் அவர்களுக்கும், இந்த பட்டிமன்றத்தை ஒருங்கிணைப்பாக இருக்கின்ற இம்மாவட்டத்தை சார்ந்த அவருக்கும், குமரி ஆனந்தன் அவர்களுக்கும், என்னோடு பேசியிருக்கும் பேச்சாளர் அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன், வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். உறவு என்ற முறை நேரத்தை விழுங்குது அப்படின்னு நான் பேசுறேன். உறவு என்பது தவறாட்டு நான் கூறவில்லை. இருந்தாலும் இன்றைய காலத்துல உள்ள இளைஞர்கள் வாழ்க்கையில அளவுக்கு மீறிய மான உறவுகளுக்கு மீது ரொம்ப உறவுக்காக செலவிடுறாங்கன்னு நான் சொல்றேன். பழமொழி சொல்லுவாங்க, அளவுக்கு அதிகமா மீறினா அமிர்தமும் நஞ்சுமதி. ஒரு உறவுக்காக அளவுக்கு அதிகமாக நம்ம செலவிட்டோம்னா வாழ்க்கையே தீந்துரும் அப்படின்னு நான் சொல்றேன். என்னன்னா இந்த காலத்துல காலையில எழுந்த உடனே இரவு முடிகிற வரைக்கும் உறவுகளுக்காக செலவிடுகிறோம். என்ன, காலத்தை தொடங்கின உடனே குறுஞ்செய்தி பேசுவது, அழைத்து பேசுறது, இப்படி சமூக வலைதளங்கத்துல அவர் என்னெல்லாம் போட்டிருக்காரோ அதை பாக்குறது, இப்படி பல விஷயங்களை நம்ம இந்த செயல்பாடுகளை குறித்து தேவையற்ற மனக்கசப்பு, சம்பிரதாயம் இத மாதிரியானதை நம்ம அவங்களுக்காக ரொம்ப செலவிடுறோம், உறவுகளுக்காக. இப்படி உறவுகளுக்காக வெளியிடும் போது ஒரு இளைஞர்களுக்கு அந்த இளைஞர் வயதுதான் அந்த படிப்போ ஒரு தொழிலோ அவங்கள இளைய பருவத்துலதான் ஔவையே சொல்லியிருக்காங்க, இளமையில் கல் அப்படின்னு. இந்த இளமையில விட்டுட்டு உறவுகளுக்காக நம்ம செலவிடும் பொழுது நம்மளுடைய எதிர்காலம் பின்தங்குது, முன்னேறாது அப்படின்னு நாங்க சொல்றோம். ஒரு மாணவருடைய படிப்பும் ஒழுக்கமும் இந்த இளமை பருவத்துலதான் இருக்கும். அதை உறவுகளுக்காக செலவிடும் பொழுது அங்க நம்ம பலவீனப்படுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு நேரத்தை நம்ம திரும்ப கொண்டு வர முடியாது. அதனாலதான் வள்ளுவ பெருந்தகை சொல்லுவாங்க, ஞானம் கருதினும் கை கொடுக்கும் காலம் கருதி இடர் செய்யும். காலத்தை அவ்வளவு அழகாக வர்ணிக்கிறாரு வள்ளுவ பெருந்தகை. காலத்தை இந்த நேரம் உறவுகள் அழிக்குதுன்னு நான் சொல்லலாம். காலையில எழுந்த உடனே இப்ப புலனம் இருக்குல்ல, வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் போடுறாங்க, குட் மார்னிங்னு. அப்புறம் மதியம் சாப்பிட்டியா, இரவுல குட் நைட். இப்ப இதுக்கிடையில இது நடுவுல எண்ணிலடங்கா குறுஞ்செய்திகள், இப்படி ஒரு உறவுகளுக்காக செலவிடுதாங்க. பல்வேறு செலவுகள் செய்யறாங்க. செலவு இந்த மாதிரியாக பல்வேறுபட்ட அந்த காதலி கால்த்த அழைத்த உடனேல இருந்து இரவு முடிகிற வரைக்கும் அவ என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கா, இவன் என்னெல்லாம் பண்றான், அதெல்லாம் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கிறாங்க.
இந்த மாதிரியான விஷயங்கள் உறவுகளுக்காக நிறைய செலவழிக்கிறாங்க. உறவுகளுக்காக உறவு ரொம்ப முக்கியம்தான். இருந்தாலும் அந்த உறவுகளுக்காக செலவிடுறதுனால ரொம்ப கடினம் அப்படின்னு நினைக்கிறேன். நேரத்தை ஒன்னே ஒண்ணு சொல்றேன். ஒரு காலத்துல நம்ம புத்தகத்தை திறந்தோம். இன்னைக்கு திறன் பேசிய திறந்த உடனேயே உறவுகளுடைய குறுஞ்செய்திகளும் உறவுகள் கூட எடுத்த புகைப்படங்களும் அவங்க என்னெல்லாம் ஸ்டேட்டஸ் வச்சிருக்காங்களோ அதை பார்க்கணும். உறவுகள் என்ன பண்றாங்க, பெரியம்மா எங்க போயிருக்காங்க, தன்னுடைய நண்பர்கள்லாம் எங்க போறாங்க. இதுக்கெல்லாம் இளைஞர்கள் காலத்து நண்பர்களோட வீட்டை விட்டு இறங்குறது தான். அவன் குளிப்பானா பல்லு விளக்குவான கூட தெரியாது, அப்படியே இறங்குறது, வீட்டுக்கு போறது, அவன் நண்பனுடைய வீடு அங்கு இங்குமாக திரிந்து அப்படியே சுற்றி திரிகிறான். இப்படி ஒரு இப்படியாக இருக்குது. ஒன்னே ஒண்ணு சொல்லி முடிக்கிறேன். நேரத்தை மதித்தால் எதிர்காலம் விளங்கும். நேரத்தை முழுவதையும் உறவுக்கே கொடுத்தால் எதிர்காலம் கேள்விக்குறியாகும். கண்ணதாசன் சொல்லுவாரு. கண்ணதாசன் இதை மட்டும் சொல்லி முடிச்சிருக்கேன். கண்ணதாசன் எல்லாற்றையும் அறிந்த ஒரு அனுபவம், அந்த அனுபவமே சொல்லுது. அந்த கண்ணதாசனே சொல்றாரு, உனக்கு நீயே அனுபவம், நீ யாருக்காகவும் உன்னை மாற்றிக்கொள்ளாதே, உன்னுடைய நேரத்தை யாருக்காகவும் வீணடிக்காதேன்னு கண்ணதாசன் சொல்றாரு. அதனால காலம் பொன் போன்றது, போன காலம் திரும்ப வராது, நேரம் தவிர்னால் விளை நீராது, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். இந்த பழமொழிகளோடு மடியை மடியால் ஒழுகு, ஒடியை ஒடியாக வேண்டும் என்று வள்ளுவன் வாக்கை சொல்லி இன்றைய இளைஞர்கள் உறவுகளால் தான் நேரத்தை வீணடிக்கின்றார்கள் என்ற தலைப்போடு நல்ல தீர்ப்பினை வழங்குமாறு நடுவர் அவர்களின் தீர்ப்பை பாதப்படியில் சாய்த்து கொண்டு எனக்கு வாய்ப்பளித்தவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். சிறப்பு. ரொம்ப தெள்ள தமிழ்ல அழகா பல விஷயங்களை சொல்லியிருக்கிறீங்க. திருவள்ளுவரை மேற்கோள் காட்டிருக்கீங்க. அதுக்கப்புறம் தமிழ் அறிஞர்களுடைய வார்த்தைகள்லாம் சொல்லியிருக்கிறீங்க. நேரத்தை பத்தி சொல்றச்சே காதலையும் சேர்த்து சொல்லியிருக்கிறீங்க. அது ஒண்ணுதான் இப்ப பெரிய விஷயமா இருக்கு. ஏன்னா காதலோ இல்ல இதுவா இருந்தாலும் சரி, சண்டை போட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சுன்னா நம்ம அனுப்பிச்ச மெசேஜ் சாரி அவங்க பார்க்கலையான்னு அதுலயே நமக்கு பிபி ஏறத நிறைய இடங்கள்ல பாக்குறோம். ஒரு வார்த்தை கூப்பிட்டு பேசினா கூட சரியா போயிடும் போல் இருக்கு. அந்த மாதிரி சமயங்கள்ல உறவுகள்னால நமக்கு பல பிரச்சனைகள் வருதுங்கிறத நீங்க லிஸ்ட் போட்டிருக்கிறீங்க. அதாவது நம்மளுடைய நேரத்தை முழுங்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் இதை எப்படி பாக்குறேன்னா, ஒரு வேலையை நான் செய்யறச்சே எனக்கு கவனம் அதுல இருக்கணும். அப்பதான் அந்த குறித்த நேரத்துல அந்த வேலையை செய்ய முடியும். உறவுகளால வரக்கூடிய இடைஞ்சல்கள் என்ன பண்ணுது, என்னுடைய கவன சிதறலை ஏற்படுத்துது. அதனால அந்த குறித்த நேரத்துக்குள்ள அந்த வேலையை முடிக்க முடியாம நேரம் எக்ஸ்ட்ரா ஆகிற அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்லயும் நான் இந்த விஷயத்த பாக்குறேன். நல்லா பேசியிருக்கிறீங்க. இல்ல ரீல்ஸ் தான் அப்படின்னு பேசுறதுக்கு ஒரு நிறுவனத்துல மேலாளரா இருக்கிற முத்துலட்சுமி மேடம் வராங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு அவங்கள கேட்போம். வாங்கம்மா. நன்றி சார். அவையோர் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இன்று நமது தலைப்பு இளைஞர்களின் நேரத்தை திருடுவது, ரிலேஷன்ஷிப்பா ரீல்ஸா, அதுதான். வீணடிப்பது இல்ல, திருடுவது. நம்மளா போய் செஞ்சாதான் அதுக்கு பேரு வீணடிக்கிறது. அது இன்ஃப்ளூயன்ஸ்ல அதுவே நம்ம கிட்ட எப்படி ஒட்டிக்கிட்டு நம்ம விட்டு போகாம இருக்கு அப்படிங்கிறது திருடுறது. அப்படி பார்த்தா இப்போ நம்ம எதிரணியினர் என்ன சொல்றாங்கன்னா, ரிலேஷன்ஷிப் அதுலதான் நிறைய நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்காங்க, இதுல ரீல்ஸ்ல இல்ல அப்படின்னு. அப்படி கிடையாது. இளைஞர்களுடைய கையில மிகப்பெரிய ஆயுதமா இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, அறிவா தொழில்நுட்பமா செல்போனா அப்படின்னு பார்த்தோம்னா செல்போன் தான். 24 மணி நேரமும் எது இருக்கோ இல்லையோ, ஆனா செல்போன் இல்லாம நம்ம யாரையுமே பார்க்க முடியாது. இப்போ ஒருத்தர் இன்றைய இளைஞர்கள் முதல் சேலரி வாங்கின உடனே அவங்க அப்பா அம்மாக்கு ட்ரெஸ் வாங்குறாங்களோ இல்ல அவங்களுக்கு வாங்குறாங்களோ இல்ல ஏதோ ஒரு புக்கு வாங்குறாங்களோ இல்லையோ, அதெல்லாத்தையும் விட்டுட்டு சேலரி வாங்கின உடனே முதல்ல வாங்குறது ஐபோனா, என்ன போன் வாங்கலாம் அப்படி இப்படின்னு ஃப்ரெண்ட்ஸோட சேட் பண்ணி இருக்கிறதுலயே ஒரு பெரிய காஸ்ட்லி போனை வாங்கி அது ஸ்டேட்டஸ் போடுறதுலதான் அவங்களோட ஆர்வம் இருக்குது. அதுலயும் பேராசையா எதிர்பார்க்கறீங்கம்மா. யாருமா இப்பெல்லாம் அம்மாக்கு புடவையும் புஸ்தகமும் வாங்குறாங்க? அப்படிப்பட்ட காலத்துல இருந்து இப்படி ஒரு காலம் வந்துருச்சே, ரீல்ஸ் காலம் ஆயிடுச்சு நடுவர் அவர்களே. நம்ம ராமராஜ்யத்துல இருந்தோம், கடைசியில இப்ப ராமராஜ்யம் ரீல்ஸ் ராஜ்யமா போய் நம்ம எதிரினர்களுக்கு அந்த ரீல்ஸ் ராஜ்யத்துடைய அழிவு புரியலட்டா அது நம்மள வாழ்க்கையே பூஜ்யம் ஆயிடுங்கிறது அவங்களுக்கு தெரியாம போயிடுச்சு நடுவர் அவர்களே. நீங்க சொன்ன ஞாபகம் வருது. நான்
முதல் மாச சம்பளத்துல அப்ப எனக்கு திருமணம் ஆகல, அதனால வாங்கின சம்பளத்துல எங்க அம்மாவுக்கு ஒரு புடவைய வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். அப்பவும் என்ன சொன்னாங்க, ஏன்டா காசை கரியாக்குற அப்படின்னு தான் கேட்டாங்களே தவிர்த்து ஆசையா வாங்கிட்டாங்க, அது வேற விஷயம். இருந்தாலும் அன்பா ஒரு திட்டுனாங்க பாருங்க, அதெல்லாம் அதுதான் இப்போ தாய் வந்து பாசம். சாத்தியம் ஆகல. தாய் அதுதான் பாசம் சார் அது. அருமை அருமை. அது அதனால நேரத்தை திருடி கொண்டிருக்கிறது வந்து மிகப்பெரிய திருடுங்கிறது ரீல்ஸ் தான். நம்ம ஒருத்தரும் போனை எப்ப பார்த்தாலும் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்குது. அவங்கள வந்து டெம்ப் பண்றது என்னன்னா, ஒரே ஒரு இப்போ அம்மாவே சொல்றது என்னன்னா, புக் எடுத்து படிப்பா அப்படின்னு சொன்னா முன்னாடி எல்லாம் என்ன சொல்லுவாங்க, இப்ப கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ ஒரு சாப்டர் படிச்சுட்டு அப்படி சொல்லுவாங்க. இப்போ அப்படி கிடையாது. சரி நீ ஒரு சாப்டர் முடிச்சிட்டேன்னா ஒரு ரீல்ஸ் பார்க்கலாம், இந்த ஒரு இது பாடம் முடிச்சுட்டு ரீல்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு அம்மாவே வந்து வேற வழி இல்லாம அந்த இதுக்கு இதாகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. இப்போ அப்படி பார்த்தா ஒரு ரீல்ஸ் பார்க்கலாம், சரிப்பா நான் ஒரு ரீல்ஸ் பார்த்துட்டு படிக்கிறேன்னு சொல்லிட்டு குழந்தை என்ன பண்ணுது, ஒரு ரீல்ஸ் பார்த்துட்டு அதோட நிக்க முடியுதா? இப்போ நம்ம கிட்ட வந்து ஒரு புக் இருந்ததுன்னா ஒரு 10 புக்கு தான் எங்கிட்ட இருக்கும். அப்போ ஒரு புக்கு முடிச்சு 2 புக்கு முடிச்சு 10 புக்கு தான் படிக்க முடியும். ஆனா ரீல்ஸுங்கிறது அப்படி இல்லை, எண்ட்லெஸ், அதுக்கு எண்டே இல்லை. ஒன்னு முடிஞ்சா அடுத்தது செகண்ட், ரெண்டாவது முடிஞ்சா அப்படின்னு வரிசையா ராவும் பகலும் 365 டேஸ் 24 ஹவர்ஸ் ஒர்க் பண்ற ஒரே எம்ப்ளாயி ரீல்ஸ் தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து வந்துகிட்டே இருக்கு கண்டென்ட்னு. கடைசியில சரி இவ்வளவு நேரம் ரீல்ஸ் பாத்தியப்பா, நீ என்னெல்லாம்ப்பா பார்த்த, கொஞ்சம் சொல்லு பார்ப்போம் அப்படின்னா ஒண்ணு கூட தெரியாது. இது வரைக்கும் நம்ம இவ்வளவு நேரம் 10 நிமிஷம் பார்த்திருந்தா கூட அந்த 10 நிமிஷம் என்ன பார்த்தோம் திருப்பி கேட்டா சொல்ல தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க பிரெயினை வந்து அது அப்படி ஒரு அடிமையாக்கி ஆக்குபை பண்ணி திங்கிங் கெப்பாசிட்டியே போயிடுது சார். ஸோ அதனால ஏதாச்சும் கேட்டா கூட வந்து ஒரு ஒரு வீட்டுல இருந்து சாப்பிட வரியாப்பா அப்படின்னு கேட்டா கூட பதில் சொல்ல கூட டைம் இல்லாம ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. அதை விட ஒரு காமெடி என்னன்னா, தண்ணி லீக் ஆகுதான்னு போய் பாருப்பா அப்படின்னு சொல்லி அன்னைக்கு எங்க வீட்டுல என் பையன் கிட்ட சொல்றேன், இத போய் பாத்துட்டு போய் பாக்குறேம்மா அப்படின்னு சொல்லி ரீல்ஸ் பாத்துக்கிட்டே இருக்கான் சார். நான் சொல்றேன், ஏய் நீ வேஸ்ட் பண்ற ஒரு நிமிஷம் உங்க தண்ணி வேஸ்ட் ஆகிட்டு இருக்குடா, ஃபர்ஸ்ட் அதை போய் பார்த்துட்டு வா அப்படி சொன்னா, இருங்கம்மா இந்த போய் பாக்குறேம்மான்னு அப்படியே ரீல்ஸ்குள்ள மூழ்கி 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 அவங்க தன்னையே மறந்து ஒரு நிலையில இருக்கிறாங்க சார். என்று தனியும் இந்த சுதந்திர தாகம்ங்கிற மாதிரி என்று தனியும் இந்த ரீல்ஸ் தாகம்னு சொல்ற அளவுக்கு. நீங்க தான் போய் பாத்தீங்களாமா? கடைசியில நான் தான் சார் போய் பார்த்தேன். முதல்லயே பாத்துருக்கலாம்ல. சரி பையனை கொஞ்சம் திருத்தலாம்னு நினைச்சேன் சார், முடியலையே. அதுதான் 1 நிமிஷம் 2 நிமிஷம் சொல்லி சொல்லி அரை மணி நேரம் உட்காந்துட்டேன் சார் அப்படியே. அதனால ரீல்ஸுங்கிறது நமக்கு எண்டே கிடையாது. ஆனா அதுக்குன்னு ரீல்ஸ்ல நல்லதே இல்லைன்னு நான் சொல்ல வரல. அதுல கல்வி இருக்கு, தொழில்நுட்பம் இருக்கு, சமையல் இருக்கு, உடற்பயிற்சி இருக்கு, மொழி, ஆன்மீகம், பொது அறிவுன்னு 1000 விஷயம் இருக்கு. ஆனா அந்த ரீல்ஸை வந்து நம்ம பயன்படுத்துறோமா இல்ல ரீல்ஸ் நம்மளை பயன்படுத்துதா, அங்கதான் அந்த திருடுற வேலை நடக்குது. நேரத்தை திருடுற வேலை வந்து ரீல்ஸ் நம்மளை பயன்படுத்துச்சுன்னா நேரத்தை திருடிடும். அதனால ஒரு 15 நிமிஷம் ஒரு ரீல்ஸ்க்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணா கூட அதெல்லாம் சேர்த்து வச்சு பல மணி நேரங்கள் காணாம போய் ஒரு வாரத்துக்கு 14 மணி நேரம், ஒரு மாசத்துக்கு 60 மணி நேரம், ஒரு வருஷத்துக்கு 700 மணி நேரம் இப்படி நம்ம வேஸ்ட் பண்ணி இந்த டயத்துல எல்லாம் நம்ம வந்து யூஸ்ஃபுல்லா ஏதாவது ஒரு கோர்ஸ் படிச்சிருந்தா கூட, நமக்கு ஒரு லாங்குவேஜ் படிச்சிருந்தா கூட எக்ஸ்ட்ரா ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு உட்காந்து இவ்வளோ ரீல்ஸ் பார்த்தியப்பா உனக்கு என்னப்பா புதுசா கத்துக்கிட்ட அப்படின்னா அங்க எதுவுமே கிடையாது. அதை விட காமெடி என்னன்னா, ரீல்ஸ் போடுறேன் சார். ஒருத்தவங்க காலையில எழுந்திருக்கிறாங்க சார், நான் எந்திரிச்ச உடனே நான் வந்து இத்தனை மணிக்கு எந்திரிச்சேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ரீல்ஸ். அடுத்தது நான் வந்து புதுசா ஒரு பேஸ்ட் வாங்கியிருக்கேன், இப்படி ஒரு புது டெக்னாலஜி ஒரு பிரஷ் வாங்கியிருக்கேன், இது வந்து ஆட்டோமேட்டிக்கா இந்த பிரஷ் வந்து நம்ம கையசைக்காமே பிரஷ் பண்ணும் அப்படின்னு அதுக்கு ஒரு ரீல்ஸ். அதுக்கப்புறம் நான் வந்து புதுசா ஒரு ஹீட்டர் வாங்கியிருக்கேன் சொல்லிட்டு அதுக்கு ஒரு ரீல்ஸ். அடுத்தது நான் எப்படி சாப்பிடுறேன் பாருங்க இன்னைக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டல்ல போய் இன்னைக்கு பரோட்டா சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த பரோட்டா சாப்பிட்டு அதுக்கு ஒரு ரீல்ஸ். அடுத்தது நான் வந்து இந்த பைக் வாங்கியிருக்கேன், இந்த கார் வாங்கியிருக்கேன், எடுத்ததான் ரீல்ஸ்னு வாழ்க்கையே ரீல் ஆயிடுச்சு சார். ரீல்ஸ் சுத்துறதே ரீல்ஸ் ஆக்கிட்டாங்க சார். அந்த மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு வந்து அவங்களுக்கு இதெல்லாம் இப்படி இவ்வளோ டைம் இது இருக்கும் போது எப்படி சார் ரிலேஷன்ஷிப்க்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும்? அதனாலதான் ரிலேஷன்ஷிப் ஃபுல்லா கட் ஆயிடுது. அதனால தயவு செஞ்சு ரீல்ஸ் உலகத்திலிருந்து ரியல் உலகத்திற்கு வாருங்கள், உங்கள் நேரத்தை வீணடிக்காதீர்கள் என்று எதிர்க்கட்சி அணியினரிடம் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையா பேசினாங்க. அந்த தண்ணியை பாவம் அவங்களே போய் ஆஃப் பண்ணிட்டு வந்திருக்கலாம், பையனை சொல்லி அவன் கடைசி வரைக்கும் போகாம. இதான் அந்த அவங்க ரீல்ஸ் பார்த்தா இப்படிதான் ஆகும். ஸோ பல விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. ரீல்ஸ் பார்க்கறச்சே என்னென்ன வருது, அதே மாதிரி அந்நியன் படத்துல வர மாதிரி சொல்றாங்க, 1 பைசா திருடினா திருட்டா அதே ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்நியன்ல அந்த இவர் வந்து கேட்பார் பாருங்க, விக்ரம் வந்து அந்த இவர்கிட்ட கேட்கறச்சே எப்படி இருக்குமோ அந்த மாதிரிதான் இருந்தது. நீங்க பேசுனது ரொம்ப சிறப்பா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறீங்க. இல்ல உறவுகள் தான் வந்து முக்கியமா நேரத்தை திருடுது அப்படிங்கிறத பேசுறதுக்கு ஒரு தமிழ் ஆர்வலர் இப்போ வேலைக்கெல்லாம் போயிட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி எங்களை மாதிரியே வந்து பல
மேடைகள்ல பேசி அனுபவம் கொண்ட ரமேஷ் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். வாங்க ரமேஷ், உங்கள் நேரம் துவங்குகிறது. மதிப்புக்குரிய நடுவர் அவர்களே, ரீல்ஸ் மட்டுமே பார்த்து வாழ்க்கையை வீணாதுன்னு சொல்லிட்டு பேச வந்திருக்கும் எதிரணியினரே, எங்களோட தோல் நின்று தோல் கோர்க்கும் எம்மணியினரே மற்றும் பார்வையாக வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் முதற்கன் வணக்கத்தையும் நண்பர்கள் தின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அது எதுல சொல்றீங்க? நண்பர்கள் தின வாழ்த்த இப்ப எங்கள்கிட்ட இப்படிதான் சொல்லிடுறீங்க. ஓகே ஓகே, சரி. இதுல எல்லாத்துக்குமா கன்வே பண்ணியாச்சு சார். சரி சரி. தனித்தனியா அவ்வளவு சொல்ல முடியாது, எல்லாத்துக்கும் சொல்லியாச்சு, எல்லா நண்பர்களும் சொல்லியாச்சு. முத்துலட்சுமி மேடம் சொன்னாங்க பேசும்போது, ரீல்ஸ் வந்து நேரத்தை ரிலேஷன்ஷிப் வந்து நேரத்தை திருடுது, அது வந்து ஆட்டோமேட்டிக்காக திருடுது, யாரும் கையில கொண்டு வரலன்னாங்க. ரீல்ஸ் எடுக்கிறது எப்படி மேடம் திருடுதோம்? நீங்க போன் எடுத்தாதானே ரீல்ஸ் வரும், ஆட்டோமேட்டிக்கா ரீல்ஸ் உங்க கையில வந்துருதா? நீங்க போன் எடுத்து யூடியூப்போ இன்ஸ்டாகிராமையோ ஃபேஸ்புக்கையோ ஓப்பன் பண்ணாதான் அந்த ரீல்ஸ் வரும். அப்பதான் உங்களுக்கு ரீல்ஸ் போகும். அதே மாதிரி ரீல்ஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு செகண்ட்ல நீங்க போயிடலாம். உங்களுக்கு பிடிச்ச ரீல்ஸோ பிடிக்காத ரீல்ஸோ டக்கு டக்குன்னு போயிடலாம், ஒரு 5 நிமிஷம் 20 நிமிஷம் முடிஞ்சிடும். ஆனா ரிலேஷன்ஷிப்ல நீங்க மாட்டீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களால மீண்டும் உடனே உங்களால மீள முடியாது. போன்ல உங்களுக்கு ஒரு ரீல்ஸ் பிடிக்காத ரீல்ஸ் வந்தா நீங்க முடிச்சுட்டு போயிடலாம். ஆனா ரிலேஷன்ஷிப்ல நீங்க மாட்டீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்கலாம் தெரியாது, தொடர்ந்துகிட்டே நீங்க இருக்கணும். கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு சார். சரி சரி. இத உங்க மனைவி பாத்துட்டு இருக்காங்களா? கண்டிப்பா பாத்துட்டு இருக்கேன். சரி சரி, ரைட், பேசுங்க பேசுங்க. அதே மாதிரி அவங்களுக்கு ரீல்ஸ் வர சொல்றாங்க. இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து காலையில எந்திரிச்சுன்னா போறாங்கன்னா எந்திரிச்சிட்டேன்னு போடுறாங்க, பொரோட்டா சாப்பிட்டேன்னு போடுறாங்க, வண்டி வாங்கிட்டேன்னு போறாங்க. ரீல்ஸ் வந்து அவங்க என்ன பாக்குறாங்களோ அல்கிரிதம் அதை பேஸ் பண்ணியாதாங்க அவரு. எனக்கு அதை காலையில எந்திரிச்சானே என்னது எங்களுக்கு தேவையில்லை, அவங்களுக்கு தேவை இருக்கு. ஐயா தம்பி எந்திரிச்சானா காலையில ரீல்ஸ் போட்டுருப்பானே என்ன பாக்கணும் எடுத்து பாக்குறாங்க. அவரை ஃபாலோ பண்றதுனால அந்த அல்கிரிதம் அவங்க ஆட்டோமேட்டிக்கா வருது. ஃபாலோ பண்றதுனால அவர் எந்திரிச்சிட்டாரா, குளிச்சிட்டாரா, வேலைக்கு போயிட்டாரா, சாப்பிட்டாரா, அந்த பாக்குறதுக்கு அல்கிரிதம் ஆட்டோமேட்டிக்கா வருது. ஏன்னா அவங்களுக்கு தேவை இருக்கு. நம்ம அல்கிரிதம் எதை பேஸ் பண்ணிருக்கு, நீங்க எதை பாக்குறீங்களோ உங்களை எண்ணங்கள் என்ன இருக்கோ உங்களுக்கு கண்டினியூஸா எது தேவைப்படுதோ அதை பேஸ் பண்ணி அதை கொடுக்குது. அதே மாதிரி சொன்னாங்க டெய்லி நேரம் வந்து 5 நிமிஷம் டைம் ஆகுது, வாரத்துக்கு எவ்வளவு நேரம், வருஷத்துக்கு 700 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றேன்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணா படிச்சுக்கலாம்னு சொன்னாங்க. மேடம் இந்த லாங்குவேஜ் படிச்சிருந்தோம்னா கடந்த ஒரு 20 வருஷத்துல எந்த லாங்குவேஜ் படிக்கிறோம் எங்களுக்கு நல்லா இருக்கும், நாங்க தெரிஞ்சுக்குவோம், நாங்க கொஞ்சம் படிச்சுக்குவோம். ஸோ உங்களுக்கு ரீல்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா பதில் சொல்றாங்க. நன்றி மேடம். ரீல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல விஷயம் நிறைய இருக்கு. நீங்க நீங்களும் ரீல்ஸ் பாக்குறீங்க, நடுவர் அவர்களும் ரீல்ஸ் பாக்குறாங்க, நம்மளும் ரீல்ஸ் பாக்குறோம். ஸோ நம்ம எது தேவை இருக்கோ அந்த ரீல்ஸே உங்களுக்கு வருது. நீங்க வந்து உங்களுக்கு தேவையானதை ஒரு பட்டிமுறை பேச்சுக்கோ, ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சோ, இல்ல உங்களுக்கு ஒர்க்குக்கு தேவையான ரிலேட்டடோ, மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடோ நீங்க என்ன பாக்குறோம் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ரீல்ஸ் வருது. உங்களுக்கு தேவையில்ல வரும்போது நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஸ்கிப் பண்ணீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா போயிடும். உங்களுக்கு தேவையில்லை நம்ம காமன் இருந்தா நீங்க மைண்ட் செட் வச்சுட்டீங்கன்னா ரீல்ஸ் ஆட்டோமேட்டிக்கா கட் ஆயிடும். உங்களுக்கு ரீல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்க மைண்ட் செட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கு. நீங்க போனை பார்க்கணும், ஒரு 1/2 hour போனை பார்க்கணும், 1 hour போனை பார்க்கணும், உங்க ஃப்ரீ ஹவர்ஸ்ல நீங்க பார்க்கலாம். உங்களுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க ரீல்ஸுக்கான மைண்ட் செட்டை தான் மாத்தணும். அது வந்து நேரத்தை ரொம்ப திருடுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா ரிலேஷன்ஷிப் அப்படி இல்ல. நீங்க வந்து ஒரு மணி நேரம் தான் ஒரு ஆள்கிட்ட பேசணும், நம்ம கமிட்மெண்ட் கொடுக்க முடியாது. நான் இப்பதான் பேசுவேன் அப்பதான் பேசுவேன் நீங்க சொல்ல முடியாது. ஒரு ரிலேஷன்ஷிப் போயிட்டீங்கன்னா நீங்க எப்ப அவங்களுக்கு எப்ப தேவை இருக்கோ அப்ப நீங்க கண்டிப்பா பேசி ஆகணும், அவங்களோட டைம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். ஸ்பெண்ட் பண்ணாட்டினா உங்களோட வாழ்க்கையே வந்து வேற லெவல்ல மாறிடும். நடுவர்களே உங்களுக்கு தெரியாது இல்ல, ரிலேஷன்ஷிப்னா இன்றைக்கு காலத்துல எத்தனை ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களுக்கு தெரிஞ்ச ரிலேஷன்ஷிப் சொல்லுங்களேன். நிறைய இருக்கு. கணவன் மனைவில இருந்து ஆரம்பிச்சு என்ன பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அண்ணா, அதுக்கப்புறம் அக்கா, அதுக்கப்புறம் அம்மா, அதெல்லாம் குடும்ப உறவுகள் வந்துருங்க. அதெல்லாம் குடும்ப உறவுகளே அதெல்லாம் வந்துருங்க. இன்னைக்கு 2K கிட்ஸ் ரிலேஷன்ஷிப் எடுத்தீங்கன்னா நீங்க யூடியூப்ல போட்டு பார்த்தோம்னா அது வரைக்கும் ஒரு 100கணக்கான ரிலேஷன்ஷிப் வருது. ஒரு 10 ரிலேஷன்ஷிப் மட்டும் நான் எடுத்திருக்கேங்க. அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்ற கடமைப்பட்டிருக்கீங்க. வந்து ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ங்க. ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் அதாவது நம்ம குடும்பம், நீங்க சொன்னல அண்ணன் அம்மா அப்பா, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம மரத்துக்கு எப்படி தண்ணி தேவையோ அதே மாதிரிதாங்க. ஸோ உங்களுக்கு அளவோடு இருக்கும்போது அது நல்லா இருக்கும். அளவுக்கு மீறி போகும்போது வந்து அதே ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து உங்க லைஃப் வந்து ரொம்ப பேலர் பண்ணீங்க. ஸோ அது அளவோட இருக்கணும். ரெண்டாவது ஃப்ரெண்ட்ஷிப்ங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் நல்ல ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. ஸோ நம்மளை கெட்ட வழி கொண்டு போற ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நீ வா படிக்கலாம், நீ என்ன ஒர்க் பண்ற, என்ன பிசினஸ் பண்ற சேர்க்கிற ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. ஸோ நம்ம பட்டிமன்றத்தில் இருக்க மாதிரி நம்ம சுத்தி இருக்க இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க நம்மளை முன்னேற்றக்காண்டி. ஸோ நீங்க எதை சூஸ் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரிங்க. இன்னொரு ரிலேஷன் டேட்டிங் ரிலேஷன்ஷிப்யா. ஸோ அவங்க அதனால 2 பேரும் நல்லா புரிஞ்சுக்கணுமா. ஸோ அதுக்கான ரிலேஷன்ஷிப்ங்க. இன்னொரு ரிலேஷன் சீரியஸ் ரிலேஷன்ஷிப். ஸோ அவங்க வந்து அடுத்த கல்யாணம் பண்ணலாமா, இல்ல அடுத்த ஒரு 10 வருஷம் நம்ம தொடருமான்னு சொல்லி இருக்க ரிலேஷன்ஷிப்ங்க. அடுத்தது கேஷுவல் ரிலேஷன்ஷிப்யா. இவங்க வந்து என்னன்னா அதிக பொறுப்புலாம் இருக்க மாட்டாங்க, சும்மா கேஷுவலா போயிட்டு பழகிட்டு வருவாங்க. இது வந்து ஆணுக்கு ஆணாவும் இருக்கலாம், பெண்ணுக்கு பெண்ணாவும் இருக்கலாம், ஆணும் பெண்ணா இருக்கலாம். அடுத்து ஃபில்லிங் ரிலேஷன்ஷிப்யா. இவங்க வந்து ஷார்ட் டேர்ம் ரிலேஷன்ஷிப், கொஞ்ச நாள் தான் கூட இருப்பாங்க. ஒரு 1 month 2 month 3 மாசம் அவங்க அந்த ஈர்ப்பு இருக்க வரைக்கும் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அவங்க விளையிடுவாங்க. இன்னொன்னு சுச்சுவேஷன் ரிலேஷன்ஷிப்யா. அந்த சூழ்நிலைக்கு எங்க இருந்து ஆரம்பிக்குதுங்க?
தேடி போய் பாக்குறாங்களா இல்ல ரீல்ஸ் மூலமா கிடைக்குதா? ரீல்ஸ் மூலம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. ரீல்ஸ் மூலம் நீங்க யாருங்க தொடர்பு பண்ண முடியாதுங்க, ரொம்ப கஷ்டம். அவங்க சரி தேடி சரி போறது, சரி ஃபேஸ்புக்ல பாக்குறது, இன்ஸ்டாகிராம் பாக்குறது, கூட வேலை பாக்குறவங்க, ஸோ நம்ம சரி. பஸ்ல போறப்ப பாக்குறவங்க, ஸோ அந்த மாதிரி தாங்க. ம். அவங்க லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப், ஸோ வேற வேற இடத்துல இருப்பாங்க, ஆனா அவங்க தொடர்புல இருப்பாங்க. ஸோ நீங்க மதுரையில இருக்கீங்க, சென்னையில இருக்கலாம், டெல்லியில இருக்கலாம், லண்டன்ல இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கீங்க. ஆன்லைன் ரிலேஷன்ஷிப்ங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆக வந்து ஃபுல்லாமே இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதுல எல்லாத்துலயும் இருக்க ரிலேஷன்ஷிப்ங்க. டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப். இவங்க வந்து பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தா சண்டை போட்டுட்டே இருப்பீங்க. இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் எடுத்து வச்சீங்கன்னா இன்னும் வந்துகிட்டே இருக்கீங்க. ஆ. இந்த ரிலேஷன்ஷிப்னால பாதிக்கப்பட்டது வந்து இன்றைக்கு நேற்று இல்லைங்க, சங்க காலத்துல இருந்து இருக்கீங்க. ஓ. சங்க காலத்துல இருந்து இருக்கீங்க. யார் சொல்லியிருக்கா? சிலப்பதிகாரம்யா. நம்ம ம். இளங்கோவடிகள் சொல்லிட்டு போயிருக்காருங்க. கோவலன் தெரியுங்க, அவரே எப்படிங்க இதானாரு? அவர் வந்து பெரிய வணிகருங்க, ராஜாக்கு அடுத்த போஸ்டிங்ல இருக்கவர். ஸோ அவர் வந்து ஒரு தகாத ரிலேஷன்ஷிப்ல இருந்த மாதவி மேல் கொண்ட காதல்னால பணத்தை விட்டாருங்க, ஊரை விட்டாருங்க, அவர் ராஜ்யத்தை விட்டாருங்க, ஊர் விட்டு ஊர் வந்து இறந்து போனாருங்க. ஸோ ம். தகாத உறவுகள் வந்து ரிலேஷன்ஷிப் சரியில்லாதனால அவர் வாழ்க்கையே போச்சுங்க, நேரம் பணம் விரம் எல்லாமே போச்சுங்க. ஸோ ரிலேஷன்ஷிப் தான் வந்து இளைஞர்களோட வாழ்க்கை இன்றைக்கு 2K கிட்ஸ் மட்டும் இல்லைங்க, 2000 காலத்துக்கு முன்னாடி இருந்தே இருக்குங்க. ஸோ அதனால தீர்ப்பை வந்து ரிலேஷன்ஷிப் தான் வந்து நேரத்தை அரும் திடீர்னு வந்து கொடுக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி ஐயா. சிறப்பா பேசியிருக்கிறீங்க. நீங்க பேச பேச எனக்கு அப்படியே மனசுல சில படங்கள் பேர்லாம் ஞாபகத்துக்கு வருதுங்க. ஆண் பாவம் பொல்லாததுன்னு ஒரு படம் ரீசெண்டா வந்தது. நீங்க யாராவது பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல கணவன் மனைவியில வரக்கூடிய அந்த ஈகோ கிளாஷ்ல ஒரு மாதிரி வரும். ரீல்ஸ் போட ஆரம்பிப்பாங்க. அந்த ரீல்ஸ் மத்தவங்க பார்க்கறச்சே, மனைவியோட ரீல்ஸ் மத்தவங்க பார்த்தவங்க எப்படிலாம் கணவனால வந்து சண்டையும் போட முடியாது, மெல்ல முழுக முடியாம ஒரு சுச்சுவேஷன். அந்த படம் முடிஞ்சேன்னா பாருங்க. அந்த படத்துல வந்து ரொம்ப அழகா எடுத்திருப்பாங்க. கடைசியில தீர்ப்பு சொல்றதுக்கு வித்தியாசமா ஒரு திருநங்கை இருப்பாங்க. அவங்க டைவர்ஸ் போற மாதிரி போயிருக்கோம். அப்போ அவங்க சொல்லுவாங்க, நான் எடுக்கிற முதல் கேஸ், நீங்க திரும்ப வை டோன்ட் யூ கன்சிடர் அப்படின்னு சொல்லி அவங்க பேசி அப்புறம் 2 பேரும் தன்னுடைய தவறுகளை உணர்ற மாதிரி அந்த படம் வந்திருந்தது. நான் ஆக்சுவலா நியூசிலாந்துல இந்த படத்தை பார்த்தேன். நீங்க சொன்னீங்கல்ல, உறவுகள் வந்து கூட இருக்கிறவங்க பார்க்கறச்சே நீ ரீல்ஸ்க்காக காலை வந்து மதிப்பும் மரியாதையுமா இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து உறவுகள் போடுற ப்ரெஷர். அந்த ப்ரெஷர் தாங்காம இந்த அம்மா வந்து விதவிதமா ட்ரெஸ் போட்டுட்டு ரீல்ஸ் போடுறது, அந்த மாதிரி வரும் அந்த கதை. ரொம்ப நல்ல படம், ஒரு நல்ல மெசேஜோட இருந்தது அந்த படம். ஸோ ரொம்ப நல்லா நீங்க சொல்லியிருக்கிறீங்க. கோவலன்லாம் வேற அழைச்சிட்டு வந்துட்டீங்க. நடுவர் ஐயா, கோவலன் காலத்துல ரீல்ஸ் எல்லாம் இல்ல ஐயா. ரீல்ஸ் இல்ல, ஆனா அவர் ரிலேஷன்ஷிப்ல கெட்டு போனார்ல, அதுக்காக சொல்றாரு. ஒருவேளை ரீல்ஸ் இருந்தா கெட்டு போகாம இருந்திருப்பாரோ என்னமோ தெரியல. பாப்போம். இப்போ வந்து அந்தோனி ராஜா வந்து என்ன சொல்ல போறாருன்னா, இல்ல ரீல்ஸ் தான் நேரத்தை திருடுது அப்படிங்கறத பத்தி பேசுறதுக்கு தயாரா இருக்கிறாரு. வாங்க அந்தோனி ராஜா. அவையோர் அனைவருக்கும் வணக்கம். ஐயா கேக்குதாங்க ஐயா? நல்லா கேக்குது. சூப்பர். அவையோர் அனைவருக்கும் வணக்கம். ஐயா, நான் வந்து ரமேஷ் சாருக்கு வந்து ஒரு கேள்வி கேட்கன்னு நினைக்கிறேன். அதாவது என்ன சொல்றாரு, இன்ஸ்டாகிராம் ஷார்ட்ஸ் எல்லாம் நீங்க என்ன பாக்குறீங்களோ அதுதான் வரும். நீங்க வந்து அதை ஸ்கிப் பண்ணிட்டோ இல்ல மியூட் நோட்டிபிகேஷன்ல போட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களை வந்து உள்ள ஈர்க்காது அப்படின்றாங்க. இது நான் வந்து அவருக்கு வந்து ஒரு ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன்யா. நீங்க இதுல இன்ஸ்டாகிராம்லயோ ஃபேஸ்புக்லயோ நோட்டிபிகேஷன் மியூட் பண்ற மாதிரி கால் வந்தா அதை சைலண்ட் பண்றதுக்கு சைலண்ட் மோட்னு ஒண்ணு இருக்கியா போன்ல, அதை சைலண்ட்ல போட்டு அவங்க வேலையை பார்க்கலாம்ல. அப்ப இதை விட்டுட்டு ரிலேஷன்ஷிப் தான் என்னமோ டைமை குறைக்கிற மாதிரியும் அவங்கள ஈர்க்கிறதுக்கு வந்து நீங்க நோட்டிபிகேஷன் மியூட்ல போட்டுருங்க அப்படின்ற மாதிரி சார் சொல்றாங்க. ஒருவேளை ரீல்ஸ் பார்த்துட்டே தான் ரிலேஷன்ஷிப் பத்தி பேசியிருப்பார் போல இருக்கு. இருக்குங்கய்யா. இந்த காலத்துல சார் கூட சொன்னாரு, ரமேஷ் சார் சொன்னாரு, அந்த ரிலேஷன்ஷிப் வந்து இப்ப பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னா ரொம்ப டிப்ரெஷன் ஆகிடுவாங்க. அதுக்கெல்லாம் காரணம் வந்து ரிலேஷன்ஷிப் தான், ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுறாங்க, நேரத்தை ரொம்ப செலவழிக்குது அப்படின்றாங்க. ஆனா இந்த ரீல்ஸ்ல தான் நம்ம டிப்ரெஷன்ல இருக்கோம் அப்படின்னா டிப்ரெஷன்லயா கொண்டு வந்து காமிக்கும், நம்ம சந்தோஷமா இருக்கோம் அப்படின்னா சந்தோஷமா கொண்டு வந்து காமிக்கும். அப்ப நம்ம வந்து அந்த இடத்துல இருந்து வெளியே வரணும் அப்படின்னா, அதாவது அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியே வரணும் அப்படின்னா அந்த ரீல்ஸ் தான் நம்மளை விட மாட்டேங்குது. திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தி திரும்ப திரும்ப அடிக்கிற நீ, திரும்ப திரும்ப அடிக்கிற நீ, திரும்ப திரும்ப நம்ம அடிக்கிறீங்க. அடுத்ததாங்கய்யா, நான் வந்து ஒரு நாள் என் நண்பன் வீட்டுக்கு போனேன். என் ஃப்ரெண்டு பேர் வந்து ரமேஷ். அவன் வீட்டுக்கு நான் போனேன். இந்த ரமேஷா? போறப்ப பொதுவா என்னையா, இல்ல இது வேற ரமேஷ். இது வந்து எம் ரமேஷ். ஆமா, வேற ரமேஷ். அவன் வீட்டுக்கு போனேயா. எப்பயும் போல அதாவது
நான் போனேன் அப்படின்னா இந்த டீ குடிக்கிறது, போயிட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா இருக்கிற அந்த மாதிரி இருக்கும். என் கூட இன்னொருத்தன் வரான், அவன் வந்து புது ஃப்ரெண்டு எனக்கு ரமேஷ்க்கு. அதை நானும் ரமேஷ் ஃப்ரெண்டு. அதே மாதிரி இன்னொரு பையன் எனக்கு ஃப்ரெண்டு, ரமேஷ் ஃப்ரெண்டு கிடையாது. நான் ஒரு நாள் அவனே கூட்டு போறேன். அவன் போனோன்னு என்ன கேக்குறான், நான் போனோன்னே டீ கொடுப்பா அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கேக்குறேன், ரமேஷ்ட கேக்குறேன். இவன் என்ன கேட்டான் தெரியுமாயா, ஒய்ஃபை பாஸ்வேர்ட் சொல்லு மச்சி அப்படிங்கிறான். அங்க போனாலும் நான் நான் நண்பன் வீட்டுக்கு போறேன், புது நண்பனை கூட்டு போனேன் அப்படின்னா அவன் ரிலேஷன்ஷிப்பை பார்க்கணுமா இல்ல ரீல்ஸ் பாக்குறதுக்கு ஒய்ஃபை பாஸ்வேர்ட் கேக்குறாயா. இன்னொன்னு ஆஹ் அதாவது ரிலேஷன்ஷிப் பேசிதான் டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகுது. ஒரு காதலர்களே எடுத்துக்கோமே, காதலர்கள் வந்து பேசி பேசி நேரத்தை வீணடிக்கிறாங்க இந்த காலத்து காதலர்கள் அப்படின்றாங்க. ஆனா இந்த காலத்துல எனக்கு தெரிஞ்சு யாருமே போன் போட்டு பேசுறது இல்லையா. வெறும் 15 செகண்ட் வீடியோ. நான் வந்து கோவமா இருக்கேன் அப்படின்னா கோவமா இருக்கேன்னு ஒரு ரீல்ஸ். நான் வந்து சந்தோஷமா இருக்கேன், இன்னைக்கு வந்து இது நடந்துச்சு அப்படின்னா இதுக்கு ஒரு ரீல்ஸ். எல்லாம் ரீல்ஸ் தான் பேசுறாங்க, யாரும் மனசு விட்டு பேசுறதே இல்லை. அப்ப அவங்க நேரத்தை அதிகமா இழுக்கிறது என்ன அப்படின்னா ரீல்ஸ் தாங்கய்யா. இப்ப ரீல்ஸ் வந்து இன்னும் எந்த அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னா நைட்டு 2 மணிக்கு ரீல்ஸ் வருதுங்கய்யா. உங்க டைம் முடிஞ்சுச்சு, 2 மணி ஆச்சு, இன்னும் தூங்காம என்னடா பண்ற அப்படின்னு கேக்குது, ரீல்ஸே கேக்குதுங்கய்யா. அப்ப அப்ப அந்த அளவுக்கு ரீல்ஸ்ல மூழ்கி அது இருக்கோம்னா கேட்கிற வரைக்கும் பாத்துக்கோங்களேன். நீங்க உட்கார்ந்துருந்தீங்க பாத்தீங்களா, நீங்க வந்து சரியான ஆளுங்க. அதான் ஏன் சொல்றேன், அந்த அளவுக்கு ரீல்ஸ் நம்ம நேரத்தை எடுத்துக்குதுயா. எப்ப தூங்குவீங்க அப்போ? ஐயா 2 2 மணிக்கு மணி அப்புறம் வரைக்கும் ரீல்ஸ் அது பாத்தீங்கன்னா எப்ப தூங்குவீங்க, எப்ப வேலைக்கு போவீங்க? வடிவேல் சொல்ற மாதிரி அது விடுஞ்சிருங்க அப்படின்ற மாதிரி. நான் ரீல்ஸ் 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 தான் காரணம்ட்டு நான் இன்னொரு ரீல்ஸை பார்த்து கத்துக்கிட்டேன்யா. என்ன அப்படின்னா ஒரு குடும்பத்து அதாவது ஒரு வீட்டுக்குள்ள ஒரு திருடன் வந்து எல்லாத்தையும் திருடிக்கிட்டு இருக்கான். அந்த நேரம் கையில கத்திலாம் வச்சிருக்கான். அந்நேரம் அம்மா மட்டும் பாத்துட்டாங்க திருடன் வந்துட்டான் அப்படின்ட்டு. திருடன் என்ன சொல்றான், கத்தியை காமிச்சு கத்தாத, கத்துனா குத்துவேன் அப்படின்றான். அந்த அம்மா ஒண்ணும் செய்யலையா. அங்க இருந்த ஆமா அங்க டிவி பக்கத்துல இருந்த ஒய்ஃபை மட்டும் ஆஃப் பண்ணிட்டாங்கயா. பார்த்தா வீட்டுல இருந்து அப்பா அவர்களோட அம்மா அண்ணன் எல்லாரும் வந்துட்டாங்க. அப்ப எல்லாரும் ரீல்ஸ் முகத்துல மூழ்கி இருக்காங்களே தவிர வீட்டுல என்ன நடக்குன்னு பாக்குறதுக்கு யாருமே இல்லையா. அப்ப இந்த இளைஞர்களோட நேரத்தை அதிகமா இழுக்கிறது என்ன அப்படின்னா ரீல்ஸ் தாங்கயா. ஆக நம்ம முந்திலாம் நம்ம சொந்தக்காரங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்தோம், பசங்களாம் ஒன்னா சேர்ந்தோம் அப்படின்னா எல்லாரும் ஒன்னா விளையாடும். ஓடி பிடிச்சி விளையாடுறது, தட்டாங்கல் விளையாடுறது, இந்த மாதிரி கல்லாமணம் விளையாடுறது, இந்த மாதிரி விளையாண்டுட்டு இருப்பாங்க. இப்ப யாருமே விளையாடுறது இல்ல. வந்து எல்லாரும் ஒன்னா இருப்போம், ஒரே பெட்ரூம்ல ஒரே கட்டில எல்லாரும் ஒவ்வொரு மூலையில படுத்து கிடப்போம், படுத்துட்டு ரீல்ஸ் ஷேர் பண்றது. மச்சான் அந்த ரீல்ஸ் நான் அனுப்பியிருக்கேன், பார்த்து ரியாக்ட் பண்ணுங்க, தம்பி அக்கா எல்லாரும் இதாங்க சுத்தி உட்காந்துட்டு. அதுக்கு ஒரு குரூப் வேற இன்ஸ்டாகிராம்லயோ பேஸ்புக்லயோ ஒரு குரூப் வேற வச்சுக்கிட்டு இந்த குரூப்ல ஷேர் பண்ணிட்டு எல்லாரும் லைக் பண்ணுங்க அப்படின்ட்டு வேறையா. இது மட்டும் இல்லையா, இன்னொரு கொடூரமான விஷயம் என்னன்னா நிறைய பேர் பைக் வாங்கிட்டு ரீல்ஸ் போடுறாங்க. எங்க அம்மா வந்து எனக்கு ஆசை வாங்கி கொடுத்துறாங்கன்னு சொல்லி பைக் வாங்கிட்டு ரீல்ஸ் போடுறாங்க. அதுக்கு பின்னாடி போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த அம்மா தன்னோட தாலியை அடகு வச்சு இல்ல தாலியை வித்து அந்த பைக் வாங்கி கொடுக்குறாங்க. அந்த பைக் எதுக்காக வாங்குறாங்க இந்த பசங்க அப்படின்னா ரீல்ஸ் போடுறதுக்காக வாங்குறாங்க. ரோட்ல வண்டி ஏமா ஓட்டிட்டு போய் ரீல்ஸ் போடணும் அதுக்காக வாங்குறாங்க. அப்ப இந்த காலத்து இளைஞர்களோட நேரத்தை அதிகமா ஈர்க்கிறது எது அப்படின்னா ரீல்ஸ் தாங்கயா. ரிலேஷன்ஷிப்ல ரீல்ஸ் தாங்கயா. நன்றி நன்றி வணக்கம். சிறப்பு. நீங்க சொன்னப்போ அவங்க அம்மாவோட காசுல வாங்கின வண்டியை வச்சுட்டு அவன் வந்து அந்த ரேசிங் போறச்சே அவன் உயிர் போயிருச்சுன்னா கஷ்டம் இல்ல. அதை ரீல்ஸ் போட்டு ஏன் இந்த மாதிரி பண்றாங்கன்னு தெரியல. நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறீங்க. ரெண்டாவது நிறைய ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்குறீங்க. அதுக்கப்புறம் வந்து உங்க நண்பரோட போறச்சே நீங்க நான் என்ன நினைச்சேன், சரி அவருக்கு டீக்கு பதிலாக காஃபி கொடுங்கன்னு கேட்பாராக்கான்னு பார்த்தா வைஃபை பாஸ்வேர்ட் சொல்லுன்னு சொன்னதெல்லாம் வந்து ஒரு வித்தியாசமான நண்பராக தான் இருக்கிறாரு. அவர் பாத்ரூம் போனா கூட வைஃபை போட்டு தான் போவார் போல் இருக்கு. பல விஷயங்கள் சொல்லியிருக்கிறீங்க. ஆனா இதெல்லாம் இல்லை, உறவுகள் தான் ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறத பேசுறதுக்கு ஒரு மாணவர் அவர் பாருங்க தமிழ்ல நிறைய விஷயங்கள் பேசி, அதாவது தமிழ் பேசியே வாயில வடை சுட்டு 1 லட்சம் ரூபாய்க்கு போன வருஷம் நல்லா சம்பாதிச்சிருக்கிறாரா சொன்னார். ரொம்ப கேட்கறதுக்கே சந்தோஷமா இருந்தது. தமிழ் வந்து அவருக்கு வாழ்வு கொடுத்துருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறச்சே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒரு கல்லூரி மாணவர் அவர் வந்து சொல்றாரு, இல்ல இல்ல உறவுகள் தான் நம்ம இளைஞர்களுடைய நேரத்தை திருடுது அப்படின்னு பேசுறதுக்கு வராரு. வாங்க சக்திவேல், சக்தியோட வாங்க. பட்டிமன்றம் என்கின்ற பாங்கற்கலையே
பாமரர்களின் படிக்கட்டுகளுக்கும் கொண்டு சேர்த்து பெருமை கொள்ளக்கூடிய 1 மில்லியன் வியூவர்ஸ் பட்டிமன்ற குழுவிற்கும் இக்குழுவில் பேச்சழகாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நடுவர் அவர்களே, இளைஞர்களுடைய நேரத்தை அதிகம் திருடுவது ரிலேஷன்ஷிப்பா இல்ல ரீல்ஸா? நான் நிச்சயம் சொல்லுவோம் நடுவர் அவர்களே, ரிலேஷன்ஷிப் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அடிச்சு சொல்லுவீங்களா? என்ன சொன்னீங்க? நான் அடிச்சு சொல்லுவோம் நடுவர் அவர்களே, ரிலேஷன்ஷிப் அப்படிதான். இல்ல நடுவர் அவர்களே, கட்டாயமா சொல்லுவேன் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு. நடுவர் அவர்களே, இப்போ கல்லூரி படிக்கக்கூடிய ஒரு இளைஞன் இருக்கான், நல்லா படிச்சு நல்ல ஒரு மார்க் எடுத்து தன்னுடைய கல்லூரி வாழ்க்கைக்குள்ள நுழையக்கூடிய ஒரு இளைஞன் அங்க போய் ஒரு பொண்ணை பார்த்து காதலிச்சு அந்த பொண்ணுகிட்ட தன்னுடைய மனசை பறிகொடுத்து இப்படியே காதல் வாழ்க்கையில போயிட்டே இருக்கு. 2 பேரும் சேர்ந்து போயிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணோட வீட்டுல எல்லாம் தெரிஞ்சு அந்த பொண்ணுக்கு வேற ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. கடைசியில இந்த பையன் தன்னுடைய படிப்பையும் மேற்கொள்ள முடியாம தன்னுடைய காதலையும் சேர்த்துக்க முடியாம கடைசியில உன்னுடைய நேரம் தான் வீணாயிருக்கு. அங்க எது காரணமா இருக்கு? காதல்னு சொல்லக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப் தானே காரணமா இருக்கு. அப்போ நேரத்தை எதுங்க திருடுது? எங்களுடைய ரிலேஷன்ஷிப் தான் திருடுது. அவரை படிக்கிறதுக்கு அனுப்பிச்சாங்களா இல்ல காதலிக்க அனுப்பிச்சாங்களா? படிக்கிறதுக்கு தான் நடுவர் அவர்களை அனுப்பிச்சாங்க. அது எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு உணர்வு தானே. சரி. நடுவர் அவர்களே, முத்துலட்சுமி அக்கா சொன்னாங்க, எங்க பையனை தண்ணி பைப் ஆஃப் பண்ண சொல்லி அனுப்புனா பையன் ஆஃப் பண்ணாம ரீல்ஸ் பார்த்துட்டே இருந்தான், நான் தான் போய் ஆஃப் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க. அக்கா நான் கேக்குறேன், நீங்க தானே பையனுக்கு போன் வாங்கி கொடுத்தீங்க, நீங்களே ரீல்ஸ் பார்க்க வச்சுட்டு நீங்களே போய் ஆஃப் பண்றதுல இருந்தா நியாயமா இருக்கு? எல்லாம் கரெக்ட் தானே? நடுவர் அவர்களே, இவங்களே பையனுக்கு போனை வாங்கி கொடுத்துருவாங்களாம், இவங்களே பையனை ஆஃப் பண்ணலாம் சொல்லிடுவாங்களாம். எப்படி இருக்கு நடுவர் அவர்கள் இதெல்லாம்? அந்தோனியா நான் சொன்னேன், ஒரு முறை இருக்குல்ல, வாங்கி கொடுத்த அம்மா தானே கேக்குறாங்க, ஒரு நிமிஷம் போய் ஆஃப் பண்ணிட்டு வரலாம் இல்ல, உறவுக்கு மதிப்பு கொடுத்து போலாம் இல்ல. நடுவர் அவர்களே, அந்தோனியா நான் சொன்னாரு, ஒரு பையன் பைக் வாங்கிட்டு வேகமா போய் ஏதோ நடக்கிற மாதிரி எல்லாம் சொன்னாரு. நான் கேக்குறேன், அண்ணா நீங்க பைக் வாங்குனீங்க இல்லைன்னு சொல்லல, நீங்க பைக் வாங்கினத நீங்க ஸ்டோரியா போடுறீங்க இல்ல டேட்டஸா போடுறீங்க, அப்போ எத்தனை பேருக்கு இந்த வேகமா போய் சேருது? இவள் நீங்க வண்டி வாங்கிக்கிறத எத்தனை பேர் பாத்துக்கிறாங்க? ஓ இவர் வண்டி வாங்கியிருக்காரு, இவர் செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி எவ்வளவு நேரத்துல சீக்கிரமா போய் சேர்ந்துருது. இதே ஒவ்வொருத்தருக்கா கூப்பிட்டு சொன்னா எப்படி? அவர் போய் ஒவ்வொருத்தரும் கூப்பிட்டு சொல்ல முடியுமா நடுவர்களே? அப்போ ரீல்ஸ்ன்றது ஒரு நேரத்தை எவ்வளவு சுலபமாகுது பாத்தீங்களா? அது மட்டும் இல்ல நடுவர்களே, நட்புன்னு சொல்லக்கூடிய ஒரு பாதையில நல்ல நண்பர்கள் தவிர கெட்ட நண்பர்கள் கூட பழகி அவங்க கெட்ட வழியில போய் தன்னுடைய வாழ்க்கையே தவறான வழியில போய் செலவழிச்சுட்டு இருக்காங்க நிறைய இளைஞர்கள். அப்போ ரிலேஷன்ஷிப் சொல்லக்கூடிய அந்த உறவு எப்படி ஒரு இளைஞனை தவறான வழியில கொண்டு போய் நேரத்தை திருடுதுன்னு பாத்தீங்களா? ரீல்ஸ்ன்னு சொல்றாங்க, ரீல்ஸ் எல்லாம் நேரத்தை திருட கிடையாது. ரீல்ஸ் நேரத்தை சேமிக்குதுன்னு தான் சொல்லுவேன். எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு உலகத்துல மூல முடுக்கல் இருக்கக்கூடிய ஒரு மல்லிகை நமக்கு தெரியுறாங்கன்னா எந்த காரணம்? அந்த ரீல்ஸ் தான் காரணம். அதே மாதிரி எத்தனையோ பேர் திறமை மிக்கவர்கள் இருக்கிறாங்கன்னு தெரியுது, எது காரணம்? ரீல்ஸ் தான் காரணம். தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு களமாதான் இந்த ரீல்ஸ் நான் பாத்துட்டு வரேன். ஆனா சொன்னாங்க ரீல்ஸ் பாத்துட்டே இருக்காங்க, நைட் எல்லாம் பாத்துட்டே இருக்காங்க, தூங்கத்துல 2 மணி ஆகுதுன்னு. ரீல்ஸ் பார்த்துட்டே இருக்காங்க நடுவர்களே, டிஎன்பிசி கொஸ்டின் வருது, டிஎன்பிசி ஆன ரீல்ஸ் வருது, அதை பார்த்து தூங்காம படிக்காம இருக்காங்க நடுவர் அவர்களே. எப்படி பேசுறாங்க பாத்தீங்களா நடுவர் அவர்களே? ஆக ரீல்ஸ் எல்லாம் திருடல, எங்களுடைய ரிலேஷன்ஷிப் தான் இங்க நேரத்தை திருடிட்டே இருக்கு. ஒரு இளைஞன் இருக்கான், படிச்சு முடிச்சுட்டான், வேலைக்கு தேடிட்டு அரசு வேலைக்கு தான் போகணும்னு சொல்லிட்டு இருக்கான், இருந்துட்டு வீட்டுல இருந்து படிச்சுட்டே இருக்கான். அப்போ அக்கம் பக்கத்துல இருக்காங்க இல்லையா சொந்த பந்தங்கள், அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, இன்னும் படிச்சுட்டே இருக்கியா, இன்னும் ஒரு வேலைக்கு போலியா, இன்னும் கல்யாணம் பண்ணிக்கலையா அப்படின்னு அவனை சில பெருசுங்க இருப்பாங்க கேள்வி கேட்கறது என்ன மாதிரி இல்ல, இப்படி எல்லாம் கூடிங்க என்ன பண்றாங்க, இன்னும் பையன் படிக்கவே இல்லையா, இன்னும் வேலைக்கு போவே இல்லையா, என்ன சம்பாதிக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லி நேரத்தை அவங்களை வேஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அப்போ இது உறவுகள் தான் ஒரு இளைஞனுடைய நேரத்தை அதிகமா திருடுதே தவிர ரீல்ஸ் கிடையாது. ஒரு இளைஞனுடைய மன அழுத்தத்தையும் இந்த உறவினர்கள் தான் ஏற்படுத்துறாங்க, இதுவரை ரீல்ஸ் ஏற்படுறது கிடையாது. ரீல்ஸ் பார்த்து சந்தோஷமா சிரிச்சுட்டு ஜாலியா தன்னுடைய நோய் கூட போற அளவு கூட நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? அவர்களே, ரீல்ஸ் நேரத்தை திருடுறது கிடையாது, எங்களுடைய ரிலேஷன்ஷிப் சொல்லக்கூடிய இந்த உறவுகள் தான் நேரத்தை திருடுது. நிறைய இளைஞர்கள் உடன்பிறவா சகோதரிகள் அப்படின்னு சொல்லிட்டு பாசம் வச்சுட்டு கடைசியில ஏமாந்து போயிடுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை எப்படி ஏற்படுதுன்னா இந்த தவறான இந்த ரிலேஷன்ஷிப் மூலமா தான் ஏற்படுது.
கூட பிறந்தவங்களே நம்ம மேல அதிகமா பாசம் வைக்கிறது கிடையாது. நீங்க என்ன உடன்பிறவ உறவுகள், உடன்பிறவ அண்ணன், தங்கச்சி, தம்பி அப்படின்னு சொல்லிட்டு பாசம் வச்சுட்டு உங்க டைம் அது வேஸ்ட் ஆகுதுப்பா. அப்ப உங்க நேரத்தை திருறது எது? ரிலேஷன்ஷிப் தானே. இவங்க எல்லாம் பேசுறாங்க ரீல்ஸ் எல்லாம் கிடையாது. உண்மையிலேயே ஒருவருடைய நேரத்தை அதிகம் திருடுவது ரிலேஷன்ஷிப் தான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லது ஒரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு சிறப்பு. தமிழ்ல நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறீங்க சக்திவேல், நிறைய சொல்றீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, ரிலேஷன்ஷிப் வந்து நேரத்தை நம்மளுடைய இளைஞர்களோட நேரத்தை திருடுதுன்னு சொல்றீங்க. ஆனா இந்த உறவுகளை பலப்படுத்துறதும் இந்த அதாவது ரீல்ஸ் மூலமா உறவுகளும் பலப்படுதுங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. நியூசிலாந்துல இருந்து என்னோட பிரதர் திடீர்னு ஃபோன் பண்றாரு. அவரோட டைம் வந்து மிட் நைட்டு. ஹவ் ஆர் யூ அப்படின்னு எனக்கு மெசேஜ் போட்டிருந்தாரு. நான் அப்ப முடிச்சிட்டு இருந்தேன். ஐ எம் ஃபைன், ஹவ் அபவுட் யூ அப்படின்னு போட்டேன். அப்புறம் சொல்றாரு, தூக்கத்துல ஐ ஹேட் அ பேட் ட்ரீம், உனக்கு ஏதோ ஆனா மாதிரி ஒரு கவலை வந்துருச்சு, அதுக்காக தான் கேட்டேன். ஏன்னா நாங்க மொத்தம் பிறந்தது 8 பேர், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் 3 பேர் இருக்காங்க, பிரதர்ஸ் 2 பேர் தான் இருக்கும். அதனால அந்த மெசேஜ் போட்ட உடனே அவர் எங்கேயோ இருக்காரு, இருந்தாலும் ஏதோ உள்ளுணர்வு சொல்லி அவருக்கு எனக்கு ஃபோன் பண்ணி இது பண்ணாரு. அப்புறம் நான் இப்ப சொல்லிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த உறவுகள் வந்து பலப்படுறதுக்கு முக்கியமான காரணம் வந்து நம்ம எப்படி பழகிறோங்கிறத பொறுத்து தான் இருக்கு. அதனால அந்த நேரத்தை திருடுறதுங்கிறது எப்படின்னா, தெரியல இவங்கள்ட்ட போனா நிறைய வாயை பிடுங்குவாங்கிறச்சே நம்ம சௌக்கியமாக்கியா, நான் சௌக்கியம் நீ சௌக்கியம் அப்படின்ட்டு வந்துடணும். அதை விட்டுட்டு அவங்கள்ட்டே நம்மளாவே வாயை கொடுத்து நம்மளே வந்து அவங்க வந்து நம்ம நேரத்தை எடுத்துட்டாங்கன்னு சொல்ற மாதிரி வருது சில விஷயங்கள். பார்க்கலாம். இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பிரீதா பேச வராங்க. பிரீதாவை எனக்கு எப்படி அறிமுகம்னா, மதுரையில ஒரு அவுட் பவுண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் போயிருந்தோம். அதுல கார்த்திகோட ரொம்ப எனர்ஜெட்டிக்கா பல விளையாட்டுகளை எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ திருமணம் ஆகல அவங்களுக்கு, அதுக்கப்புறம் திருமணம் ஆயிடுச்சு. அவங்களும் கதை விடுறவங்க தான். இங்க என்ன கதை விட போறாங்களா இல்ல என்ன சொல்ல போறாங்கிறத பார்க்கலாம். வாங்க பிரீதா, நீங்க கண்டென்ட் கிரியேட்டருங்கிறதுனால தான் அப்படி சொன்னேன். பிரீதா நீங்க வரலாம். கோச்சின்ட்டாங்க போட்டிருக்கு. இல்ல சார், நீங்க பேசலாம். ஓகே தேங்க்யூ ராமசாமி சார். ஒரு சின்ன நெட்வொர்க் யூஸ் ஆயிடுச்சு. ரைட். சோ அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த ஒரு இனிய ஞாயிற்றுக்கிழமை பொழுதுல உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல மிக மிக சந்தோஷம். அதாவது இளைஞர்களின் நேரத்தை அதிகம் திருடுவது ரிலேஷன்ஷிப்பா ரீல்ஸா அப்படின்றதுதான் தலைப்பு. இந்த எதிரணியினர் எல்லாருமே வந்து இந்த தலைப்பை கொஞ்சம் தவறா புரிஞ்சுக்கிட்டாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா இளைஞர்களோட நேரத்தை அதிகம் திருடுவது ரிலேஷன்ஷிப் தான். அம்மா கூட அதிகமா பேச வேண்டியது இருக்கு, அப்பா கூட அதிகமா பேச வேண்டியது இருக்கு, காதல் செய்யற காதலி கூட அதிகமா பேச வேண்டியது இருக்கு, ஒரு நண்பன் கூட பேச வேண்டியது இருக்கு, பெரியப்பா சித்தப்பா கால் பண்ணாங்கன்னா அவங்க கூட பேச வேண்டியது இருக்கு. இந்த மாதிரி சொந்தக்காரவங்க ஒரே லவ் டார்ச்சர் பண்றாங்க, அதனால எங்க நேரம் பூரா வீணாகுது, எங்க நேரத்தை யூஸ் பண்ணி படிக்க முடியல, வேலை பார்க்க முடியல, ஒரு விஷயத்துல போக்கஸா இருக்க முடியல, அப்படி இப்படின்னு நிறைய சொன்னாங்க. ஆனா உண்மையான விஷயம் என்ன தெரியுங்களாயா? அவங்க எல்லாரும் உங்களுக்கு தெரியாம மறைச்ச ஒரு உண்மையை நான் இங்க சொல்றேன். இந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்றது வந்து ஏன் இந்த பசங்களுக்கு பிடிக்கிறது இல்ல, அதனால அவங்க நேரம் திருடு போகுதுன்னு அவங்களாவே நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, இந்த ரிலேஷன்ஷிப்னால அவங்களுக்கு ஒரு சில காம்ப்ளிகேஷன் இருக்கு, இந்த ரிலேஷன்ஷிப்னால ஒரு சில கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, இந்த ரிலேஷன்ஷிப்னாலேயே கொஸ்டின் கேட்பாங்க, இந்த ரிலேஷன்ஷிப்னாலே அட்வைஸ் பண்ணுவாங்க, இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் இல்ல, ஒரு ஆடல் இருக்கா, ஒரு பாடல் இருக்கா, ஒரு காமெடி இருக்கா, ஒண்ணு இல்ல. அப்புறம் எப்படி இந்த இளைஞர்களுக்கு ரிலேஷன்ஷிப் பிடிக்கும்? ஏன்னா ஒரு கல்யாண வீட்டுக்கு போறோம்னா கூட ஒரு பெரியப்பாவோ சித்தப்பாவோ ஒரு 20-25 வயது இளைஞனை பார்த்து கேட்கிற கேள்வி, இன்னுமா வேலைக்கு போல, பிறகு என்ன இன்னுமா வேலைக்கு போக, கல்யாணம் தான், அப்படியே கல்யாணம் ஆயிருந்தாலும் குழந்தை, அப்புறம் எந்த ஸ்கூல்ல சேர்க்கிற, அப்புறம் எவ்வளவு சொத்து வாங்கி போட்டிருக்கிற அப்படின்னு இத்தனை கேள்வி கேட்பாங்க. அந்த காம்ப்ளிகேஷன்ஸ்குள்ள இடியாப்ப சிக்கல் போய் மாட்டிக்கிறோமோன்ற பயம்.
அப்புறம் அட்வைஸ் பண்ணுவாங்க, இது சரிடா, இது தப்புடா, இது என்னுடைய அனுபவ பாடத்துல நான் சொல்றேன், புரிஞ்சுக்கோ, நான் பட்டு திருந்தினேன், நீ படாம அட்லீஸ்ட் இந்த தவறை செய்யாம நீ முன்னேறி போயிடணுன்றதுக்காக சொல்றேன் அப்படிலாம் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனா நமக்கு அட்வைஸ்ன்ற வார்த்தைய பேப்பர்ல எழுதி கொடுத்தாலே கசக்குமே. அதை ரீதா, கேட்டு ஒரு நிமிஷம். நீங்க அட்வைஸ்ன்னு சொல்றது நிஜமாவே அட்வைஸ் சொல்ற மாதிரி இருக்கு. பெரியவங்க அந்த கல்யாணத்துல வரவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. அவங்க எல்லாமே நெகட்டிவா தான் சொல்லுவாங்க. குழந்தை இன்னும் பிறக்கலையா? சரி, குழந்தை பிறந்துருச்சு. என்ன குழந்தை? ஆண் குழந்தை. ஆண் குழந்தையா? அப்புறம் என்னதான் பிறக்கும்? அந்த மாதிரி அவங்க கேட்கிற கேள்வி வந்து ஏன்டா அந்த கல்யாணத்துக்கு போகணுங்கிற அளவுக்கு நம்மளை கொண்டு போய் விட்டுருவாங்க. நீங்க சொல்றது வந்து கூட்டு வச்சு சொல்ற மாதிரி எல்லாம் இல்ல. உங்களை யாரோ அந்த மாதிரி நல்லா அட்வைஸ் பண்ணிருக்காங்க, அவங்கள வாழ்த்தணும் நம்ம. நமக்காவது அந்த அட்வைஸ் சொல்றதுக்கு ஒரு சித்தப்பாவோ பெரியப்பாவோ இருக்கிறாங்கன்றத நினைச்சு நம்ம சந்தோஷப்படும். என்னன்னா ரீல்ஸ் இதை விட மோசம், இதை விட ஒரு பெரிய இடியாப்பு சிக்கல். நீங்க நினைக்கிற மாதிரியான காம்ப்ளிகேஷனு, கமிட்மெண்ட், அட்வைஸ் இதெல்லாம் ரீல்ஸ் மூலியமாவும் பல பேர் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா அவங்க கலர் படமா போட்டு பண்றாங்க, பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு பண்றாங்க, மூவிஸோட சாங்ஸ் போட்டு பண்றாங்க. அதனால வாழைப்பழத்துல ஊசி ஏத்துன மாதிரி உங்களுக்கு அது கசப்பா தெரியல, அவ்வளவுதான் வித்தியாசம். நீங்க சும்மா யோசிச்சு பாருங்களேன்யா, இப்ப யூடியூப்ல போய் இந்த மாதிரி நான் ஒரு டிஷ் செய்யலாம்னு இருக்கிறேன், என்ன இன்கிரீடியன்ட் யூஸ் பண்ணணும், சாம்பார் எப்படி வைப்பதுன்னு கூட எடுத்துக்கங்க. போய் நீங்க சர்ச் போட்டீங்கன்னா 1000 வீடியோஸ் வருது. நான் எந்த வீடியோவை பார்த்து சாம்பார் வைக்கிறது நீங்க சொல்லுங்க. ஒருத்தன் பருப்பு வேக போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த பக்கம் காய வருதுன்றான், ஒருத்தன் எல்லாத்தையும் மொத்தமா குக்கரை போட்டு ஒரே விசில் வச்சிருன்றான். யாரா அடுப்பு ஆன் பண்ணுன்னு சொல்றாங்களா? அடுப்பு ஆன் பண்ண சொல்றாங்களா யாராவது? அதை யாரும் சொல்றது இல்ல, அதை யாரும் சொல்றது இல்ல. நீங்க யோசிச்சு பாருங்க, இதே இது ஒரு அம்மாவா இருந்தாலோ ஒரு மாமியாரா இருந்தாலோ அவங்க நம்ம பசங்களை பத்தி தெரியும். அவன் அடுப்பே ஆன் பண்ணாம போய் சட்டி கிண்டிட்டு இருப்பான்னு அவங்களுக்கு தெரியும். அப்ப ஆரம்பத்துல என்ன சொல்லிடுவாங்கன்னா, டே தம்பி, நான் எல்லாத்தையும் சொல்றதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லிடுறேன், அடுப்பு ஆன் பண்ணு அப்படின்னு. அப்போ நமக்கு ஏத்த விஷயம் எதுன்றத ரிலேஷன்ஷிப்புக்கு தான் சொல்ல தெரியுமே தவிர ரீல்ஸுக்கு சொல்ல தெரியாதுங்கய்யா. அப்ப நீ ஒத்த சாம்பார் வைக்கிறது எப்படின்னு சர்ச் பண்ண போய் 1 மணி நேரம் 60 ரீல்ஸ் பார்த்தோம், சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு தெரியாம பசியே அடங்காது பாவம். ஸ்விக்கில ஆர்டர் போடுவோம் அப்படின்னு கடைசியில இத முதலே பண்ணிருக்கலாம். அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, நேரத்துக்கு நேரமும் வேஸ்ட், சாம்பாருக்கு வாங்கின காயும் வேஸ்ட், இப்ப நீ உட்காந்து பார்த்த நெட்டும் வேஸ்ட். இத்தனை விஷயத்தையும் திருடுறது இந்த ரீல்ஸ் மட்டும்தாங்கய்யா. அதாவது ரீல்ஸுக்குன்றது ஒரு 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 லிமிட்டட் எடிஷனே இல்லைங்கய்யா. அதுதான் நான் சொல்றேன். இன்னைக்கு நீ வேலை பார்க்குற இடத்துல ரீல்ஸ் பண்றியா, வேலை பார்க்குற இடத்துலயும் பண்ற, படிக்கிற இடத்துலயும் ரீல்ஸ் பண்றீங்க, வீட்லயாவது ஃபேமிலி டைம் இல்ல, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து ரீல்ஸ் பண்றது, பிறந்த குழந்தைய வச்சு ரீல்ஸ் பண்றது, ஃபேமிலி டைமும் கிடையாது, வீட்லயும் ரீல்ஸ் பண்றீங்க. சரி, ரீசெண்டா பாக்குறேன், யாரோ ஒரு தாத்தா வந்து சிவாஜி கணேசன் பாடெல்லாம் பாடி அப்படியே ரீல்ஸ் போடுறாரு. ஐயா, அவர் தனியா போட்டா பரவாயில்ல, அவரு பார்க்ல நின்று 4 பாட்டி சுத்தி நீங்க சேர்ந்து போடுறாரு, அதான் இந்த ப்ராப்ளமே ஆகுது. அப்போ நீ ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில போயாவது அங்க டைம் பண்றியா? அப்பயும் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் கூட ரீல்ஸ் போடுற. சரி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் என்னடா பண்றீங்க அப்படின்னு பார்த்தா வீட்டுல சமைக்கிறது கிடையாது, குழந்தைய பார்த்துக்கிறது கிடையாது, வீட்டுக்கான எந்த வேலையும் பார்க்கறது கிடையாது, சொந்தக்காரன் கல்யாணத்துக்கு போட கிடையாது, வீட்டுல என்ன பண்றீங்கன்னு பார்த்தா ரீல்ஸ் போடுறாங்க. இவரு ஒரு ரூம்ல நின்று பாட்டு பாடிட்டு இருக்காரு, அந்தமா ஒரு ரூம்ல நின்று டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. அப்போ மொத்தத்துல பாத்தீங்கன்னா இந்த ரீல்ஸுக்குன்றது லிமிட்டட் எடிஷனே இல்லாம எல்லா நேரத்திலயும் எங்கனாலும் யார் கூடனாலும் ரீல்ஸ்னு நேரம் பயங்கரமா திருட்டு போயிட்டு இருக்கு இல்லையா? முந்தையெல்லாம் வந்து ஐஏஎஸ்ஆ அப்படின்னு இத்தனை கெரியர்ஸை பத்தி நம்ம எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு பாருங்க, சிம்பிளா எனக்கு ஐடியாவே இல்லைங்க, எனக்கு எதை பத்தியுமே தாட் கிடையாது அப்படின்னா யூடியூபர் ஆகும்டா, கிடைச்சதுடா, நம்ம பாட்டுக்கு ரீல்ஸ் போட ஆரம்பிப்போம், நாளையில இருந்து நான் ஒரு யூடியூபர் அப்படின்னு பெருமையா சொல்லிட்டு இருக்காங்கய்யா. அதாவது ஒரு யூடியூபை பார்த்து சமையல் கத்துக்கிறதுனால அந்த பாட்டி சொல்லித்தர அந்த சமையல் பக்குவம் காணாம போயிடுதுங்கய்யா. ஒரு டாக்டர்கிட்ட போய் கரெக்டா நம்மளோட உடம்ப செக் பண்ணி பிரிஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கிற இடத்துல யூடியூப்ல இதுக்கு என்ன வலி அதுக்கு என்ன வலி நம்மளே டேப்லெட்ஸ் எடுத்து நம்மளே ஒரு கஷாயத்தை வச்சு குடிச்சு டாக்டர் தொழிலும் கெட்டு போயிடுதுங்கய்யா. அதுவும் இல்லாம ஒரு அவுட்டோர் கேம்ஸ் அப்படின்ற விஷயமே இல்ல, ஒரு கிரிக்கெட்டோ, ஒரு பல்லாங்குழியோ, ஒரு நொண்டி ஆட்டமோ, ஒரு ஓடி பிடிச்சு விளையாடுறதோ, எந்த விளையாட்டுங்களும் இல்லை, எல்லாத்தையும் ரீல்ஸ்ல தான் பாக்குறாங்க. ஓடுறதையும் ஆடுறதையும் நடக்கிறதையும் தவறுதையும் எல்லாத்தையுமே ரீல்ஸ்ல தான் பாக்குறாங்க. இது மட்டும் இல்லாம இளைஞர்களுக்கு தேவையான முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களாயா? கிரியேட்டிவிட்டியும் இனோவேஷனும். அந்த ஒரு இளம் மூளையில அவ்வளவு விஷயங்கள் அப்படியே ஊற்று மாதிரி ஊற்றி பொழுங்கணும்.
ஆனா அவங்க என்ன பண்றாங்க, டைரக்டா ஏதாவது ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தாலோ இல்ல ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்கனாலோ போய் சாட் ஜிபிடிலயோ இல்லைன்னா யூடியூப் ஷார்ட்ஸ்லயும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லயும் தான் பாக்குறாங்க. அப்ப அங்க எங்க அவங்களோட மூளை யூஸ் பண்றாங்க? அந்த இடத்துல அவங்க 1000 வீடியோஸ் பார்த்து கடைசியில எந்த ஐடியாவுமே ஆக கிடைக்காம ரெண்டாவது தடவை சொல்றேன். ஆகவே நான் என்ன சொல்றேன்னா, எதிரணியினர் எல்லாரும் சொல்ற மாதிரி ரீல்ஸ் ஜாலிக்காக சும்மா டைம் வேஸ்டுக்காக பயன்படுத்துறாங்களே தவிர அவங்க சொல்ற மாதிரி மோட்டிவேஷனுக்காக, இன்ஃபர்மேஷனுக்காக, ரிலாக்ஸேஷனுக்காக. மோட்டிவேஷனுக்கு நீங்க அழகா ஒரு ஸ்பீச் கேட்கலாம், புக்கு படிக்கலாம். ரிலாக்ஸேஷனுக்கு வாக்கிங் போகலாம், ஒரு படம் பார்க்கலாம். இன்ஃபர்மேஷனுக்கு நியூஸ் பேப்பர் எடுத்து படிக்கலாமே. எதெல்லாம் அப்ப நமக்கு கம்ஃபர்டபுள் இல்லையோ அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு கம்ஃபர்டபுளா சோஃபால படுத்துட்டு ஈஸியா பாக்குற வேலையை மட்டும் எங்களுக்கு நல்லா இருக்குது, பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு டைம் வேஸ்ட்லாம் இல்ல அப்படின்னு உங்களை ஏமாத்தி இருக்கிறாங்க ஐயா. அப்ப நான் இங்க உங்க கண்ணை திறந்துருக்கிறேன். அப்போ இளைஞர்களின் நேரத்தை திருடுவது ரிலேஷன்ஷிப் இல்ல ரீல்ஸ் தான் அப்படின்னு நீங்க தீர்ப்ப சொல்லுவீங்கன்ற முழு நம்பிக்கையோட என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு சிறப்பு. ஆனா 2 தடவை ஆகவே சொல்ற மாதிரி பண்ணிட்டீங்க. ஆனா நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, சிறப்பு. இப்போ தீர்ப்பு சொல்ல வேண்டிய நேரம். ஆக்சுவலா உறவுகள் வந்து நேரத்தை திருடுறது அப்படிங்கிறது முன்னாடி இருந்த காலம். அதாவது ரீல்ஸ் எல்லாம் வரத்துக்கு முன்னாடியே இருந்தது உறவுகள் தான். ஸோ உறவுகள்லயே நமக்கு தெரியும். சில பேர் சொல்லுவாங்க, அவன்கிட்ட ரொம்ப வச்சுக்காத, அளவா பேசு, உனக்கு என்ன தேவையோ கண்டிப்பா உதவி செய்வான், ஆனா ரொம்ப வாய விடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கட்டுக்கோப்பா நம்ம இருக்கிறச்சே உறவுகள் வந்து நிச்சயமா நமக்கு சப்போர்ட் பண்ணுமே தவிர்த்து நேரத்தை திருடாதுன்னு தான் நான் பார்ப்பேன். ஆனா ரீல்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, அது வந்து கொடுக்கக்கூடிய அந்த இன்ஸ்டன்ட் ஹாப்பினஸ் இருக்கு பாருங்களேன். நம்ம டொப்பமைனை செக்ரேட் பண்ணோம், திரும்ப திரும்ப அதே மாதிரி பார்க்கணுங்கிறது தோணும். ஒன்றும் இல்லை, பக்கத்துல எங்க வெஜிடேரியன் ஃபுட் இருக்குன்னு முதல் நாள் தெரியாதனமா அந்த இதுல போட்டாங்க. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா எனக்கு டெய்லி மெசேஜ் வந்துட்டே இருக்கு, நாங்க வந்து ஹோம் டெலிவரி கொடுக்குறோம், இந்த மாதிரி சாப்பாடு இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்கு, நிறைய விஷயங்கள் வருது. அதே மாதிரி பாக்குற அல்காரிதம்னு சொல்றாங்க இல்லையா, அதுவும் அதுல கூட நிறைய வரக்கூடிய விஷயமா இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்றோம்னா, ராத்திரி தூக்கம் வரலன்னா மொபைல் எடுத்து பண்றோமே தவிர்த்து அந்த சமயத்துல போய் உறவுகள்கிட்ட போய் ஃபோன் பண்ணி பேச முடியுமா? முடியாது. அப்போ இந்த ரீல்ஸ் ரிலேஷன்ஷிப் ரெண்டுமே தேவை. தேவை நான் எப்படி சொல்றேன்னா, ரீல்ஸ்ல பாசிட்டிவான சில விஷயங்கள் நிறைய இருக்கு. ரீசெண்டா பாத்தீங்கன்னா, நான் ரீல்ஸ் நான் பாக்குற விஷயங்கள் எப்படின்னா, எல்லாமே கலந்து யூடியூப் எல்லாமே கலந்து பாக்குறேன். கேக் ஸ்கொயர்னு ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியினுடைய ஓனர்ஸ் 2 பேர் வந்து நிறைய மோட்டிவேஷனலா நிறைய விஷயங்கள் பேசுறத நான் கேட்டிருக்கேன், நானும் பாக்குறேன், ஃபாலோ பண்றேன் அந்த பேஜஸ். அதுல வந்து உறவுகளை பத்தி அவங்க நிறைய விஷயங்கள் பேசுறது, அந்த மாதிரி சில விஷயங்களையும் பாக்குறேன். சமீபத்துல இப்ப ரீசெண்டா பார்த்த விஷயம் என்னன்னா, ரீல்ஸ்லயோ இல்லையோ, அதாவது முன்னாடிலாம் வந்து 80களில் 90களில் நம்ம நிறைய பாடல்கள் கேட்டிருப்போம். அந்த பாடல்கள் வந்து நம்ம தனியா பாடுறச்சே என்னடா பைத்தியக்கார மாதிரி பாடுவான்னு சொல்றாங்க. ஆனா இப்ப அதெல்லாம் மாறி இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, சிங் அலாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க சென்னையில, மடிப்பாக்கத்துலயும் இன்னொரு இடத்துலயும். அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பழைய பாடல்களை எல்லாம் யூடியூப்ல வச்சுட்டு எல்லாம் ஒன்னா பாடுறாங்க. அப்போ அங்க அந்த ரீல்ஸோட சேர்ந்து ரிலேஷன்ஷிப்பும் வளருது. அந்த பழைய பாடல்களை பாடுறச்ச அவங்க மூஞ்சில கிடைக்கிற சந்தோஷத்தை பார்க்கணுமே. அதே மாதிரி இப்ப ரீசெண்டா பார்த்த இன்னொரு செய்தி என்னன்னா, ட்ரெயின்ல கூட ரெகுலரா போறவங்க, எலக்ட்ரிக் ட்ரெயின்ல போறவங்க இந்த மாதிரி பழைய பாடல்களை பாடி அவங்க வந்து அவங்களும் சந்தோஷப்படுத்துக்கிறாங்க, பக்கத்துல இருக்கிறவங்களையும் சந்தோஷப்படுத்துறாங்கிற மாதிரி சொல்றாங்க. நான் இதை எப்படி பாக்குறேன்னா, ரீல்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம், அது ரீல்னா ரீல் சுத்துறதுங்கிற அர்த்தமும் இருக்கு இல்லையா. சினிமா ரீல் சுத்தம்னு சொல்லுவாங்கல்ல, எப்பவுமே போய் சொல்றச்சே இப்படி இப்படின்னு காமிப்போம் நம்ம. என்ன கரெக்டா ஆண்டனி? இது அப்படின்னா டூப்புன்னு அர்த்தம். அந்த மாதிரி இருக்கிறச்சே இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் முத்துலட்சுமி மேடம் காணிச்சாங்க தம்பி பேசும்போது, காமிச்சிட்டாங்களா? ரைட்டு. ஸோ சுத்தரா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால ரீல்ஸ்ல வரக்கூடிய விஷயங்கள்ல பாசிட்டிவா இருக்கிறத மட்டும் எடுத்துக்கணும். உறவுகளும் கண்டிப்பா பலப்படணுங்க. நீங்க உடம்பு சரியில்லைன்னா ரீல்ஸ் வந்து ஹெல்ப்புக்கு வராது, நிச்சயமா உறவுகள் தான் வரும். அதனால உறவுகள்ல நேரத்தை ரெண்டுத்துலயுமே நம்ம நேரம் ஸ்பெண்ட் பண்றச்சே நமக்கு தெரியும் எங்க இருந்து ரிட்டர்ன்ஸ் வருதோ அங்கதான் வந்து நம்ம நிறைய இன்வெஸ்ட் பண்ணணுங்க. அதை விட்டுட்டு ஒண்ணுமே இல்லாத இடத்துல ரீல்ஸ்ல போய் நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டு ரிலேஷன்ஷிப்பை வந்து ஸ்பாயில் பண்றதுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். பொதுவா வீட்டுல நடக்கிற பிரச்சனைகளுக்கு முக்கியமான காரணமே என்னன்னா, மனைவி ஏதாவது ஒரு கேள்வி கேட்கறச்சே கணவன் வந்து மொபைலை பார்த்துட்டு இருந்தான்னு வச்சுங்களேன், அப்போ மனைவிக்கு என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? அடிச்சுதான் கேட்பாங்க. அதனால ஆமா,
அதனால அந்த நிலைமை வராம இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா, வீட்டுக்கு வந்தாச்சுன்னா வீட்டுல குடும்ப உறவுகளோட பழகணும். உங்களுக்குன்னு தனியா டைம் இருக்கிறச்சு அந்த சமயத்துல ரீல்ஸ் பார்க்கணும். ரீல்ஸ் பார்க்கறச்சையும் பல நல்ல விஷயங்களை மட்டும் பார்க்கணுங்கிற மாதிரி வச்சுக்கணும். யாரோ சொன்ன மாதிரி ரீல்ஸ் வேண்டாம்னா ஆஃப் பண்ணிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிற சமயத்துல மனைவிட்ட சொல்லலாம், நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னுட்டு. அவங்க கூட ஆச்சரியப்பட்டு என்னங்க இப்ப போய் சொல்றீங்களே அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி உறவுகளையும் சேர்த்து வச்சுக்கணுங்கிற மாதிரி தான் பாக்குறேன் நான். ஆக மொத்தத்துல நான் என்ன சொல்றேன்னா, ரீல்ஸ் வந்து நம்மளுடைய நேரத்தை ரொம்ப இழுக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. ரிலேஷன்ஷிப்போட நம்ம அந்த நேரம் இழுக்கிற அளவுக்கு நம்ம வந்து பழகல. அதனால ரீல்ஸ் தான் இளைஞர்களோட நேரத்தை திருடுறதுல முக்கிய பங்கு வகிக்கிறதுங்கிறத தீர்ப்பை சொல்றேன். அதனால ரீல்ஸ் வந்து வில்லன்னு நான் சொல்ல, அதுல நல்லதும் இருக்கு. அதை நம்ம இன்னும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும். இப்ப சில பேர் சொல்லுவாங்க, நீங்க சொல்லிட்டீங்க உறவுல நான் வாங்கின பல்பு எனக்கு தானே தெரியும்பாங்க. அப்போ அந்த மாதிரி சமயங்கள்ல உறவுகள்கிட்ட கொஞ்சம் ஒதுங்கி இருந்து, நீ சௌக்கியமா நான் சௌக்கியமா, சம்சாரம் அது மின்சாரம் மாதிரி நீங்க இருந்தீங்கன்னா அழகா மெயின்டைன் பண்ண முடியும். அதனால இந்த ரீல்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு ஸ்டேஜுக்கு மேல அடுத்தவங்களோட பிரைவசி உள்ள போற மாதிரி இருக்கு பாருங்களா, அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அதனால அதை நம்ம அனுமதிக்கவே கூடாது. அந்த வகையில ரீல்ஸ் நம்முடைய இளைஞர்களுடைய நேரத்தை திருடுகிறது அப்படிங்கிற தீர்ப்பை சொல்லி இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.